இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே இப்படி ஒரு மண்டையை சொரியிறது, இங்கே சொரியிறது, இங்கே சொரியிறது, கடைசியில் இப்படி மூடிடுறது. அவ்வளோதான். அப்படி போட்டு படுத்தோம்னா நல்ல தூக்கம். சும்மா சுகமான அந்த ஒரு வெண்பொங்கலை சாப்பிட்டு படுத்தோம்னா எப்படி ஒரு தூக்கம் வரும் அந்த எவ்ரி டிஃபெண்டர் ஹேஸ் டு கோ ஃபார் இட், நோ டவுட். ஓகேவா? இஃப் இட் வாசன்ட் அ கோல்னா ஹி இஸ் கோயிங் டு கெட் புக்ட். கண்டிப்பா இஸ் கோயிங் டு கெட் புக் ஃபார் தி சேலஞ்ச். டவுட் தாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் ஹி கெட்ஸ் புக்ட் அங்க. ஐ மீன் ஐ டோன்ட் நோ இஃப் ஹி கெட்ஸ் புக்ட். ஏன்னா இட் டிடன்ட் லுக் லைக் வந்து WIRTZ வந்து எவ்ரி கேம் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா தெரியுது அந்த கேம்ல. ஸோ ஹி ஹாஸ் பின் பிளேயிங் வெல். அவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா அவனால என்ன பண்ண முடியுங்கிறத வந்து அவன் காமிக்கிறான். இந்த கேம்ல ஒரு அசிஸ்ட் வந்திருக்குங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸாவே நீங்க ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் வந்து இப்போ அதாவது பிஸ்னஸ் மேனுங்கிறது நல்லா தெரியுது. வாரம் புது புது லொக்கேஷனா வராது. இப்போ எங்க துபாயா அபுதாபியா? என் கஷ்டம் எனக்கு ஒரு லொகேஷன் கண்டுபிடிக்க முடியாம அறக்க பறக்க ஓட வேண்டியதா இருக்குது. வீடு ஃபுல்லா ஐயோ இங்க லைட்டிங் சரியில்லை, ஐயோ இது சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஆமா, எந்த வீடு? துபாயில இருக்கிறதா இல்ல அபுதாபில இருக்கிறதா? ஆமா, டெஸ்லாவுடைய ஓனரே பக்கத்துல தான் இருக்காரு. எட்டி பார்த்தோம்னா எலான் மஸ்க் வீடு தான். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்கேன் நானு. பட் ஆனா எஸ், கேம் முடிஞ்சு ஒரு 2 நாள் வேற ஆகி போச்சு. அதனால நாங்க வந்து வழக்கம் போல இந்த டைம் வந்து அங்கேயும் இங்கேயும் 2 பேரும் ஓடிட்டு இருக்கனால ப்ராப்பரா ரிவ்யூ வர மாட்டேங்குதுன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சேஷாத்ரி. ஆமா, இல்லைங்க, அதாவது பிரீமியர் லீக் பிரச்சனை தான். நமக்கு இங்க இந்தியால கல்யாண சீசன் போது பேட்ச் எல்லாம் வச்சானா எப்ப ரிவ்யூ வரும் ஒழுங்கா? நானும் ஒரு கல்யாணத்துல இருந்து ஓடிட்டு வந்திருக்கேன். நீங்களும் இப்ப எங்க போறீங்கன்னு தெரியல, இன்னொரு கல்யாணத்துக்கு போறீங்களான்னு தெரியல. ஆமா, அதனால வந்து அறக்க பறக்க வந்து இப்படி எல்லாம் ஓடிட்டு இந்த ஃபங்க்ஷன்லாம் இந்தியா வந்தாலே இந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துருது. அதனால இது எல்லாம் எதுவுமே அட்டன் பண்ணிட்டு பண்றதுக்காக கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அட்மிட் இல்ல, பேசாம இந்த புண்டஸ் லீகா மாதிரி டிசம்பர் ஒரு ஹாலிடேவா வச்சிட வேண்டியதுதான். அதுதான் பெஸ்ட். இது 2 இயர்ஸ் முன்னாடி இப்படி பண்ணானுங்கல்ல, ஏதோ ஒரு வீக் ஆஃப் கொடுத்து என்னமோ பண்ணாங்க. 1 வீக் ஆன் 1 வீக் ஆஃப்னு வச்சானுங்க. அதாவது ஒரு வாரம் வந்து என்ன ஒரு 10 டீம் ஆடும், இன்னொரு வாரம் இன்னொரு 10 டீம் ஆடும். அப்படியே அதை எடுத்துட்டானுங்க. அது என்னவோ தெரியல, எவனுக்கு தெரியும். ஐ திங்க் ஏதோ ஃபிக்சர் கன்ஜெஷனுக்காக தான் நிறுத்தினானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை அகாமடேட் பண்ணிட்டு ஃபுல் ஃபிக்சரை வந்து கரெக்டா அந்த மே எண்ட்ல முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அட்மின் டியூட்டிஸை பண்ணுங்க. என்ன நிலைமையில் நம்ம இருக்கோம், மக்கள் நம்மள நம்புறாங்களா இல்லையா, சப்ஸ்கிரைப் பண்றாங்களா இல்லையா? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் நம்பிக்கைலாம் வரல. இந்த 2500 அடிப்போங்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு எப்போ போயிருச்சு. 3500? ஆமா, 3500 பாருங்க. இந்த மக்கள் என் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால நம்பரே மறந்து போகுது. ஆமா, போன வீடியோல யாருமே பார்க்கல. ஏன்னா நம்ம வந்து ஈஸியா வின் பண்றோம் போல. எவ்ரி ஆப்போனன்ட் இஸ் ஈஸி நவடேஸ். அன்பீட்டட் இன் தி லாஸ்ட் 6 கேம்ஸ். எல்லாருமே ஹேட் வாட்சுக்கு வந்தவங்க எல்லாம் என்னடா லிவர்பூல் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்கள பாக்குறது இனிமேல் பிரயோஜனம் இல்ல பாட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிடுறாங்க இப்பெல்லாம். சரி, டாப் டீம்னா அப்படித்தான். ஒரு 5 கேம் தோக்காம இருந்தோம்னாலே வந்து டாப் டீம். இப்போ வந்து டைட்டில் சேலஞ்ச் நம்ம தான். ஆர்சனலும் வந்து மேன் சிட்டியும் ட்ரெம்பிள் ஆயிட்டு இருக்காங்க நம்ம மேல வரோங்கிறது தெரிஞ்சனால யாருமே நம்மள வந்து பாக்குறது இல்லை இப்பெல்லாம். ஐயோ இவனுங்க வந்து கீழே போயிட்டானுங்கன்ட்டு. ஒரே ஒரு 21 கேம்ஸ் இருக்கு. சட்டுன்னு ஒரு 4 கேம் வின் பண்ணோம்னா அப்புறம் ஆர்சனல் பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பாக்குறேன் இப்போ வந்து அதெல்லாம் நடக்கும் சசாதிரி. எல்லாம் பொறுமையா இருப்போம். லாங் சீசன் அஹெட். 21 கேம்ஸ் இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம. எனக்கு என்னமோ இந்த சிட்டி பசங்க தான் ஓவரா பண்றானுங்க. இவனுல கொஞ்சம் கம்பெனி ஏதோ 2 கேம் தோத்தானா பரவாயில்ல பார்த்தா இவனுங்க தோக்கவே பண்ணிக்கிறானுங்க. இல்ல சிட்டி தோக்க கூடாது. சிட்டி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். சிட்டி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்ல. ஐ வில் செலிப்ரேட் சிட்டி ஜெயிச்சாங்கன்னா. இல்ல அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன். ஆனா சிட்டி ஜெயிச்சா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அதோட ஒரு இனிமே ஜெயிச்சா தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆமா. பட் சப்ஸ்கிரைபர்ஸ் 3441 3500 தான் டார்கெட். இன்னொரு 59 பேர் வந்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இயர் எண்ட் ஆகிறதுக்கு இன்னொரு 8 நாள் இருக்கு. ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெஃபினட்டா. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல எல்லாமும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து @KOP KARUTHU, ட்விட்டரில் வந்து @KOP KARUTHU _LFC. வேற எதுவும் இல்லை. இதான் சொன்ன மாதிரி 3500 எப்படியாச்சும் அது ஜஸ்ட் அடிச்சாலும் நல்லா இருக்கும். பரவாயில்ல, 3500ன்னு வந்து நின்னாலும் பரவாயில்ல நியூ இயர்ல. அதுதான் எங்களுக்கு வேணும். கரெக்ட். பட் இப்போ லாஸ்ட் கேம் லிவர்பூல் 2 இல்ல டாட்னம் 1 லிவர்பூல் 2 அதுதான் நம்ம ரிசல்ட். அவேல போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். அதோட 5th போயிட்டோம் இப்போ. லெவல் ஆன் பாயிண்ட்ஸ் வித் செல்சி. பயங்கரம்.
அதாவது ப்ரீ சீசன்ல செல்சியா நம்ம டைட்டில் சேலஞ்சர்ஸ் சொன்னா, அதனால இப்போ we are also டைட்டில் சேலஞ்சர்ஸ். அதான் அந்த மாதிரி வந்து முடிச்சிடணும் கரெக்டா. எங்கெல்லாம் சுத்திட்டு வந்தோமோ டைட்டில் சேலஞ்சர் நம்மளும் வந்து நிப்பாட்டிடணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். அதை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துட கூடாது. அது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் எல்லாம் கேட்கக்கூடாது, ஆனா சேலஞ்ச் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஆமா, அது 38வது நாள் வரைக்கும் கூட வந்து 10 பாயிண்ட் டைட்டில் சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா டைட்டில் சேலஞ்ச் பண்றோம், அது எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா சேலஞ்ச் பண்றோம். ஆமா, கரெக்ட். பட் அதான் இந்த கேம் ரிவ்யூ, ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த கேம் என்ன ப்ரீவியூ பண்றோமா இதே எபிசோட்ல? உல்ஸ் 27ஆம் தேதி. அதுக்கெல்லாம் ப்ரீவியூ பண்ணணுமா? எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறோம் அந்த கேமை. அவ்வளவுதான். ரூல்ஸ் எல்லாம் ஈஸி. 3-0 4-0 5-0 தான். அதனால அதுக்கு எதுக்கு ஒரு ரிவ்யூ வேற? ஐயோ வாய் விட்டனே. சரி ரைட், சமாளிப்போம். ஆமா, பட் இந்த கேம் ஈசாக் அண்ட் எகிட்டிகே போத் ஆன் த ஸ்கோர் ஷீட். ஈசாக் நல்ல ப்ராம்ப்டா ஒரு இன்ஜுரி வாங்கிட்டு போயிட்டாப்ல, கோல் அடிக்கும் போதே இன்ஜுரி. ஆமா, அடிக்க உலகத்துக்கே தாங்க மாட்டேன்ருச்சு. ஐயோ ஈசாக் கோலா ஏதோ ஒன்று பண்ணிருன்னு சொல்லிட்டு பண்ணி விட்டானுங்க. அநியாயத்துக்கு ஒருத்தவன் வந்து கொனாட்டையோட டைவ் அடிச்சு வந்தான் பாரு அந்த பக்கத்துல இருந்து. டேய் நீ எங்கடா வர அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டான் ஒரே அடியா. இவனுங்களோட வந்து வேர்ட்ஸ் அசிஸ்ட், எகிட்டிகே கோலு, ஃப்ரிம்பாங் அசிஸ்ட், ஈசாக்கு கோல் பண்ணி 4 புது சைனிங்குமே ஜிஏ கான்ட்ரிபியூஷன் ஒரே கேம்ல. உலகத்துக்கே பொறுக்கல, மொத்தமா இன்ஜுரி பண்ணி அனுப்பிச்சுட்டு போயிட்டாங்க. அவன் பார்த்தா அடுத்த 4 மாசத்துக்கு அவுட்டுங்கிறானுங்க பாவம். அவன் எப்போ வருவான்னு தெரியல. ஆமா, இல்லைங்க, இந்த சீசன் வந்து ஜெனுவினாவே ஈசாக் வந்து எழுதி வச்சிடலாம், இது இந்த சீசன் வராது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த குபதொட்டில போடுற சீசன் இது விட்டுறலாம். அடுத்த சீசன் பாத்துக்கலாம். அவனுக்கு ஒரு ஃபுல் ப்ரீ சீசன் கொடுத்து இப்ப அதே பேசுவோம்ல, ஈசாக் ஃபுல் ப்ரீ சீசனோட வந்தான்னா எப்படி ஆடுவான் பாருங்கன்னு பேசுவோம். ஹாலண்ட் கம் அவுட் இல்ல, ஹாலண்ட் ஃபால் அட் ஹிஸ் ஃபீட் தான். கம் அவுட் எல்லாம் நெக்ஸ்ட். ஹாலண்ட் வந்து கால்ல விழுடா அப்படிங்கறத நெக்ஸ்ட் சீசன்ல இருந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆமா. பட் இந்த கேம் எப்படி போச்சு, ஒரு ஜெனரல் தாட்ஸ் என்ன, அதோட ஆரம்பிப்போம். இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படியே இப்படி ஒரு மண்டை சொரியிறது, இங்க சொரியிறது, கடைசியில இப்படி மூடிடுறது, அவ்வளவுதான். அப்படி போட்டு படுத்தோம்னா நல்ல தூக்கம், சும்மா சுகமான அந்த ஒரு வெண்பொங்கலை சாப்பிட்டு படுத்தோம்னா எப்படி ஒரு தூக்கம் வரும், அந்த மாதிரி ஒரு சுகமான தூக்கம். ஒண்ணுமே பண்ணலைங்க. பால் நம்மள்ட்ட தான் இடமோ இருந்துச்சு, ஆனா எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ் வரைக்கும் போயாச்சு. அதுக்கப்புறம் டாடா பை பை தான். நமக்கே திருப்பி பால் வரும், நம்மளுக்கு மறுபடியும் பால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாடி போவோம். மறுபடியும் ஒண்ணு இல்லை. ஐயோ போருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் நீங்க ஏன்டா கஷ்டப்படுறீங்க, நாங்களே உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தானுங்க. ஒரு கோலை போட்டோம். அதை போட்டதுக்கு அப்புறம் 2வது கோல் ஒரே சிம்பிளான கிராஸ், அதுலயும் முடிச்சோம் 2வது கோல். அதுக்கப்புறம் நம்ம 2 கோல் போட்டுமே, இதுக்கப்புறம் எதுக்கு ஃபுட்பால் ஆடணும்னு சொல்லிட்டு நம்மளும் ஆடல, அவங்களும் ஆடல. ஒரே ஒரு பால் தான் பாக்ஸுக்குள்ள வந்துச்சு. நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், பாக்ஸ்ல வந்தா கோல் விட்டோம். கரெக்ட். அப்புறம் என்ன பண்ணுவோம், 10 நிமிஷம் ஐயோ கோல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆறக்க அங்கேயும் இங்கேயும் ஓடுவோம். அதுவும் அதாவது செக் பாக்ஸ். ஈசாக் கோல் செக், எகிட்டிகே கோல் செக், ஃப்ரிம்பாங் அசிஸ்ட் செக், வேர்ட்ஸ் அசிஸ்ட் செக். ஓகே, 2 கோல் லீடு செக், 1 கோல் கன்சீட் பண்றது செக், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன்சைட் தி பாக்ஸ் கோல் கன்சீட் பண்றது செக், ஃபர்ஸ்ட் கடைசி 10 நிமிஷம் மூளை இல்லாத மாதிரி ஆறதும் செக். அதாவது இதுல இன்னொரு செக் ஆட் பண்ணிக்கங்க, இண்டிவிஜுவல் மிஸ்டேக்னால கோல் கன்சீட் பண்றது செக். அதாவது சீசன் ஃபுல்லா ஒவ்வொரு மேட்சும் நம்மள்ட்ட ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு லேடி பண்ணிருப்பாங்க, மை மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டுட்டு அவன் என்னெல்லாம் பண்ற ஒரு பிங்கோ கார்டு. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்மளோட சீசன் மினிட் 38 கேக்போ திட்டிரலாம். ஐயோ இல்ல அவன் கேக்போ இன்ஜர்டு, அது பிங்கோ கார்டுல வராது. அந்த மாதிரி வந்துட்டு இந்த சீசன் வந்து இண்டிவிஜுவல் மிஸ்டேக் செக், ஓகே 2 கோல் லீட் அதுவும் செக். அப்பா கொடுமைனாலும் கொடுமை. சீசா சொல்றேன், நம்ம மோசமா விளையாண்டோம், நம்மளோட மோசமா அவனுக்கு விளையாண்டானுங்க. ஆமாங்க, ஆனா தட் இட் செல்ஃப், அதுதான் சொல்றேன், அதுவே சம் அப் பண்ணுங்க இந்த சீசனை 2 டீமுக்குமே. நம்ம மோசமா ஆடுறோம், நம்மளோட மோசமா அவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ப்ரீவியூல சொல்லியிருந்தோம் ஏன் இங்க டாட்னம்க்கு இவ்வளவு மோசமா போகுது. ஐ திங்க் இந்த கேம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஏன் அது மோசமா போகுதுன்னு. அதாவது வந்து ஜாவி என்ன பாத்தீங்க ஆரம்பிக்கிறேன். இல்ல ஐ மீன் பிரிட்டி சிமிலருங்க, ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் ஒன்றும் இல்லை. ஐ தாட் வந்து ஜென்வினா இந்த கேமை ஜட்ஜ் பண்ணணும்னா ஒரு 35th மினிட் அந்த ஜாவி சிமன்ஸ் ரெட் கார்டு வரைக்கும் தான் ஜட்ஜ் பண்ண முடியும் ஒழுங்கா 11v11 ஆடின போது. அண்ட் அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் போர் அடிச்சுதுங்க நிஜமாவே. லைக் அப்படி ஒன்றும் பெருசாக நம்மளும் ஒன்றும் பண்ணல, அவனுங்களும் ஒன்றும் பண்ணல. ஒரு
அதாவது ரெண்டு அட்டாக்கிங் டீம் ஆடுற மாதிரியே இல்லை இது வந்து ரெண்டு டீமும் வந்து நான் பஸ்ஸை பார்க் பண்ணுவேங்கிற டைப்ல ஆடின மாதிரி இருந்தது. அதாவது ஒரு ஐடியா இல்லாத மாதிரி இருந்தது ரெண்டு டீமுக்குமே. ஒரு அண்ட் இந்த கேமே நீங்க பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இதுல தான் டிசைட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜாவி சிமன்ஸ் ரெட் கார்டு, தேவையில்லாத ரெட் கார்டு. அது டாட்னம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பட் டாட்னம் பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா வாயில் அடிங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒண்ணும் பண்ணல. ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். 10 மணி போனதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ணல. இல்ல அது கரெக்ட். சரி அப்படியே வச்சுப்போம். அதுக்கப்புறமும் ஒண்ணும் பண்ணல. பட் நமக்கு அந்த ரெட் கார்டு 11 against 10ங்கிறது கொஞ்சம் லைக் ஸ்லைட் அட்வான்டேஜ் அப்படி வச்சுப்போமே. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது கோலுக்கு ரொமேரோ, ஈசாக்கோட கோலுக்கு ரொமேரோ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு ஃபுல் ஏரியாவை ஃப்ரீயா விட்டான். அப்புறம் வேண்டவன் அது அவுட். அப்புறம் வேண்டவன் வந்தான், ஸ்லைட் பண்ணா, இன்ஜர் பண்ணிட்டான். அவனும் ஈசாக்கும் இப்போ அடுத்த 4 மாசத்துக்கு அவுட்டு. அதாவது லைக் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ், ஒரு இந்த கேமே வந்து ஒரு ஃப்ளோவே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க கடைசி வரைக்கும். ஆமா சீரியஸா அப்படிதான். எதுக்குடா நீங்க ஆடுறீங்க, எதுக்குடா நீங்க ஆடுறீங்க, ரெண்டு டீமும் அப்படிதான் இருந்தாங்க. ஸ்டார்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஏதோ பணத்தை கொடுத்தானுங்க, சரி சும்மா ஆடிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆடிட்டு இருந்தானுங்க. இல்ல நான் கூட நினைச்சேங்க, இந்த யூஸ்வலா இந்த டீம்ஸ்லாம் நல்லா ஆடலன்னா வாக் அவுட்லாம் பண்ணுவாங்க தெரியுமா ஃபேன்ஸ். நான் கூட நினைச்சேங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பிரீமியர் லீக் கேம் வேர் போத் ஹோம் அண்ட் அவே ஃபேன்ஸ் வில் வாக் அவுட். வாங்கடா எனக்கு 2 hours வேஸ்ட்டா, நான் ஸ்டேடியம்ல பணம் போனாலும் பரவாயில்ல எந்திரிச்சு கிளம்புறேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. பட் ஈசாக் அதாவது கரெக்டா அவனுக்கு கோல் வந்த உடனே அந்த செலிப்ரேஷன்லாம் இல்ல, அவன் வந்த உடனே அந்த இன்ஜர் ஆயிட்டான். அவன் உடனே வந்து ஸ்ட்ரெச்சரை கூப்பிடுறான்ட்டான். லைக் வெரி அன்பார்ச்சுனேட். அதாவது அவன் எப்போ ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதுங்க, ஒண்ணு அவன் ஒழுங்கா ஆடுறது இல்ல, இந்த மாதிரி என்னைக்காச்சும் கோல் போட்டானா உடனே இன்ஜரின்னு வந்துடுறான். ஐ மீன் நான் அது கேட்கணும்னு இல்லை, பட் ஈசாக் வந்து இப்போ இஸ் என்டரிங் அந்த நாபி கேட்டா லெவல்ஸ் இன்ஜரியில. ஓகே இதுக்கு நாபி கேட்டா வந்து காத்து விழுந்தாவே விழுந்துருவானுங்க. அதாவது அவனுக்கு இம்பாக்ட் எல்லாம் தேவையில்லை. ஈசாக்காச்சும் அட்லீஸ்ட் இம்பாக்ட் ஆகிட்டு இன்ஜுரியில போறான். தட் இஸ் அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஆனா தலைவனால கம்பேரிசனுக்கே கொண்டு வர முடியாது நாபி கேட்டா. அதனால பார்க்கவே கிடையாது. மொத்தமா அவன் ஷார்ட்ஸோ டிஷர்ட்டே நான் பார்க்கவே இல்லை. அதெல்லாம் அந்த மாதிரி பிளேயர் அவன். ஸோ அவனை வந்து கம்பேரிசன் கொண்டே வர தேவையில்லை. ஈசாக் பொறுத்த வரைக்கும் வந்து சத்தியமா சொல்றேன், எவனோ ஒருத்தன் சுனி வச்சிட்டான். அதாவது உலகமே வச்சிருச்சு. ஈசாக்கும் எக்கிடிகேவெல்லாம் சேர்ந்து ஆடினாங்கன்னா ஏதோ ஒன்று நடக்குது. எல்லா கேம்லயுமே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடினாங்கன்னா ஏதோ நடக்குது. எக்கிடிகே அப்பதான் வந்து அந்த கேரபோ கப்ல உள்ள வந்து சட்டையை கழட்டிட்டு போனான். அந்த ரெட் கார்டு வாங்கினானா அங்கிருந்து ஆரம்பிச்ச வேண அவன் ஈசாக் வந்தனாலதான் இவன் போட்டு இவன் வந்தான கூத்து பண்ணி தான் அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போனான். பிராங்க்ஃபர்ட் கேம்ல 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணானுங்க. அந்த கேம் ஆஃப் டைம்ல வெளியே போனதை ஈசாக்கு 1.5 மாசம் மறுபடியும் வரல இன்ஜுரின்னு சொல்லிட்டு. மறுபடியும் இந்த கேமு ஓகே 2 பேரும் சேர்ந்து ஆடுவோம் கோல் போலன்னு சொல்லி கொண்டு வந்து கோல் போட்ட உடனே முடிஞ்சு போச்சு. அதாவது பாக்குறவன் எல்லாம் வைத்தறிச்சல்லையே சுத்துறானுங்க போல. ஐயோ ஈசாக்கு எக்கிட்டிக்கு 2 பேர் இருக்கானுங்க என்ன பண்றதுன்னு பார்த்து வயிறே இருந்து சாவறானுங்க போல. 2 பேர் வந்தாலே வைத்தறிச்சல்லையே பாதி மேட்ச் போகுது. எவனோ ஒருத்தன் சூனியை வச்சுட்டா. இந்த ஒரு வாரத்துல விவேக் சொல்லுவான், ஆட்டோ இது அந்த ஸ்கூட்டர் இப்படி ஒரு பக்கம் திருப்புங்க, இப்படி ஒரு பக்கம் திருப்புங்க, அப்ப நிறுத்திங்கன்னா ஸ்கூட்டர் ஓடும் அப்படிங்கிற மாதிரி நம்மள வந்து ஏதோ அந்த சூனியை தேவை வச்சுட்டு போனானோ எல்லா சூனியத்தையும் கண்டுபிடிச்சு வெளியே எடுக்கணும். எடுத்தா தான் நம்ம டீம் உருப்பிடும். வேற வழியே கிடையாது. இட் இஸ் பின் ஃபார் ஈசாக் பர்சனலி அந்த 10 நிமிஷம் நல்லா தான் விளையாண்டான். அவன் 10 நிமிஷம் வச்சே பரவாயில்லடா நல்லா தானே ஆடுறான் அப்படின்ட்டு இருந்துச்சு. அந்த கோலா போட்டா முடிச்சு விட்டாங்க. டேய் அவன் செலிப்ரேஷன் கூட பண்ணலடா, அவன் முடிச்சாரோட செலிப்ரேஷன் கூட எங்களுக்கு இன்னும் பண்ணலடா, 4 மாசம் படுக்க வச்சிட்டீங்கடா அப்படின்னு இருக்குது. அநியாயம் பண்றீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஈசாக்கு கடைசியில் நெக்ஸ்ட் சீசன் தான் மோசமா ஒரு சீசனே போச்சு. 125 மில்லியன் 5 வருஷம் 25 மில்லியன் சுவாகா 100 மில்லியன் தான் இருக்கு. அநியாயம் பண்றாங்களா டே அப்பா. அதனால கோல் நல்ல பினிஷிங்க. அந்த ஆபீஸ்ல இது தேவை. நம்ம வந்து ஸ்ட்ரகிள் கண்ணா வேணுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கோலம் போடலினா மோசமா இருந்திருக்கும் அது. ஆமா ஆமா. இல்லை அது ஃபினிஷ் டெஃபினட்டாக தேவை. நல்ல ஃபினிஷ் நீங்கள் சொன்ன மாதிரி. பட் ஐ மீன் ஐ டோன்ட் நோ இது வந்து எவ்வளோ தூரம் அந்த டாட்னம் 10 மென்னுக்கு போனதுனால அப்படின்னு தெரில. ஏன்னா அதே இடத்துல ஒரு டிஃபென்சிவ் மிட் இருந்திருந்தானா ரொமேரோ அவ்வளோ தூரம் போயிருப்பானான்னு தெரில. இல்லை அவன் போயிருந்தாலும் போயிருக்கலாம். அதே மிஸ்டேக் அவன் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அது சொல்ல முடியாது. பட் ஐ மீன் நல்ல ஃபினிஷு. அன்ஃபார்ச்சுனேட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸுக்கான ஒரு அசிஸ்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ அதனால பரவாயில்ல. இனிமேல் சர்க்கி வெளில வாடா. உருட்டி விட்டாங்க, உருட்டி விட்ட அசிஸ்ட். நான் அதான் சொன்னேன் வேர்ட்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி. வாட் டிட் யூ திங்க் அபவுட் தட் வேண்டவன் சேலஞ்ச்?
ஏன்னா இப்ப கோல் போயிட்டனால அவனுக்கு எந்த ரெப்பர்கஷனுமே இல்ல. இல்ல ஐ மீன் இட்ஸ் அ லாஸ்ட் டிச் சேலஞ்சுங்க, அது ஒன்றும் சொல்ல முடியல. லைக் எனி டிஃபெண்டர் ஹேஸ் டு கோ ஃபார் தட். இப்போ நம்ம இதே சுச்சுவேஷன் ரிவர்ஸ் பண்ணுங்க, ரிச்சார்லிசன் அதே மாதிரி ஒரு ஃபினிஷ் பண்ணுறான், வேன் டைக் வந்து அது மாதிரி லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் மேனை சேலஞ்ச் பண்ணுறா, கோல் போகுதுன்னே வச்சுக்கோங்க. லைக் யூ வுட் நாட் சே மச் ஈவன் தோ ரிச்சார்லிசன் இன்ஜர் ஆயிட்டான் அப்படின்னா கூட ரொம்ப சொல்ல மாட்டேங்க. ஏன்னா வந்து இட் இஸ் அ லாஸ்ட் டிச் சேலஞ்ச், லாஸ்ட் மேன் சேலஞ்ச், வேற வழி இல்ல. லைக் ஹி ஹேஸ் டு கோ ஃபார் இட். இல்ல இப்ப क्वेश्चन நான் உனக்கு கேக்குறேன், எவ்ரி டிஃபெண்டர் ஹேஸ் டு கோ ஃபார் இட், நோ டவுட், ஓகேவா? இஃப் இட் வாசன்ட் a goal na he is going to get booked. கண்டிப்பா is going to get booked for the challenge. டவுட் தாங்க. I don't know if he gets booked அங்க. Yeah, I mean I don't know if he gets booked. ஏன்னா it didn't look like வந்து என்ன சொல்றது, ஒரு பர்பஸ்ஃபுல்லா அவனை போய் அடிச்ச மாதிரி இல்ல. லைக் பர்பஸ்ஃபுல்னு கூட சொல்ல மாட்டேன், அது மேபி தட்ஸ் தி ராங் வேர்ட். பட் அது இல்லைங்க, லைக் என்ன சொல்றது, நீங்க இது பாப்பீங்க இல்ல நீங்க இது பாப்பீங்கல்ல, ஃபார்முலா 1 பாப்பீங்கல்ல, ரேசிங் இன்சிடென்ட்பாங்க தெரியுமா? அதே மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் தட் ஹேப்பன்ட் அன்ஃபார்ச்சுனேட்லிங்கற டைப்ல தான் எனக்கு தோணுது. சாச்சியே இல்ல, ரெண்டு காலை எடுத்துக்கொண்டு போய் சிசர் மாதிரி ரெண்டு காலை வச்சு அமுத்திட்டான் ஈசா கூட. இப்படி தானே போனா, அதாவது ஒரு கால் இங்க ஒரு கால். எனக்கு ரீப்ளேல அப்படிதான் தெரிஞ்சது. லைக் இது சரியா தெரியுதான்னு தெரியல. பட் எனிவே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு கால் when both your feet are off the ground, அது ஒரு ரெக்லெஸ் சேலஞ்சுன்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? when you even go diving for he goes sliding in, both his feet are off the ground, அது ரைட். பட் I don't think it was, இப்போ the ஜாவி சிமன்ஸ் அதை எடுத்துக்கிறேன், அது டிஃப்ரெண்ட் சேலஞ்ச். பட் அது நீங்க பாத்தீங்கன்னா இட் வாஸ் லைக் ஹை கான்டாக்ட், டேஞ்சரஸ். அவன் ஸ்டாம்ப் பண்ண இடம் வந்து அந்த அக்கிலிஸ் இருக்கிற இடம் அது. ஸோ அதனால இட் குட் ஹவ் எண்டட் வேன் டைக்ஸ் சீசன் அங்கேயே. இதுவும் வந்து நீங்க சொல்லலாம் ஈசா கூட சீசன் எண்ட் ஆயிருச்சு இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் இந்த ரெண்டுமே வந்து தே ஆர் கம்பேரபிள் இன் தட் சிச்சுவேஷன். அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பட் இட் ஜஸ்ட் டிட் ஃபீல் லைக் a ரெட் கார்டு ஆர் ஈவன் a yellow கார்டு சேலஞ்ச். ஐ திங்க் மேபி பெனல்ட்டி கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, இஃப் சப்போஸ் அந்த ஷாட் மிஸ் ஆகுது, ஈசாக் வந்து ஹிட்ஸ் இட் ஆஃப் டார்கெட்னா பெனல்ட்டி கொடுத்துருப்பாங்களான்னா ஐ திங்க் தே மைட் ஹவ் given a penalty. they should have given obviously for that challenge. இல்ல அது ரைட்டுங்க, அது சொல்ல முடியாது. இங்கிலாந்துல நான் அடுத்த இதுக்கு வரேன். நான் ஒரு இன்சிடென்ட்னு இல்லை, ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். இங்கிலாந்துல அது கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இதே சாம்பியன்ஸ் லீக்னா சொல்லுங்க, நான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவேன். இங்கிலாந்து பட் ஒரு பெனல்ட்டிக்கு there is a strong case மிஸ் பண்ணியிருந்தானா. ஆனா ஐ டோன்ட் நோ இஃப் இட் கோஸ் டு த பாயிண்ட் ஆஃப் yellow கார்டு. ஏன்னா இட் டிட், அதான் எனக்கு கரெக்டான வார்த்தை சொல்ல தெரியல. லைக் இட் பர்பஸ்ஃபுல்லுன்னு தான் எனக்கு வருது. பட் தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு சே. அது வேற ஏதோ ஒரு இது நான் இல்ல. obviously the challenge wasn't made to injure Isak or whatever. அதுதான் defender like Van de Ven whoever அந்த லாஸ்ட் டிச்ல ஐயோ எதையாச்சும் பண்ணி நம்ம அட்டாக்கரை வீல் புட் தம் ஆஃப்டா, அந்த மாதிரி ஒரு டேக்கிள் பண்ண போனாலோ ஒரு சேலஞ்ச் பண்ண போனாலும் அட்டாக்கரே ஏதோ தப்பா அடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேவ் தாண்டா எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் தான் அது. நாட் கோயிங் இன் வித் தி இன்டென்ஷன். ஆப்வியஸ்லி தட்ஸ் வெரி வெல் அண்டர்ஸ்டுட். பட் ஆனால் there has to be consequences தான் நான் சொல்ல வரேன். there has to be இல்ல எனக்கு கரெக்டான வார்த்தை வந்துச்சு. இட் வாஸ் a late challenge. அதுதான் நான் சொல்றேன். இட் வாஸ் a challenge but it was a late challenge. நான் வந்து ஐ வுட் சே அது மிஸ் பண்ணியிருந்தானா பெனல்ட்டி கொடுத்துருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் ஈவன் நோ அந்த கேஸ்ல கூட அவங்க yellow கார்டு கூட கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல வேன் டெ வெனுக்கு. தட் இஸ் வேர் ஐ ஸ்டாண்ட் ஆன் திஸ். ஓகே பட் கமிங் டு WIRTZ, அசிஸ்ட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர் அசிஸ்ட், அது போதும். சூப்பர் சர்க்கி வெள்ள வாயாடி. இது வரைக்கும் சிட்டி கரியர்ல பண்ணதெல்லாம் விட்டு இனிமே நீ என்ன பண்ண போற, அதுதான் கணக்கு. நம்ம ஆளு WIRTZ ஸ்டார்ட் பண்ணிட்டான், இனிமே நிக்காத அசிஸ்ட். இதோட பல கேம் நல்லா ஆடி இருக்கா. இப்படி உருட்டி விட்டு அசிஸ்ட் வாங்கினோடனே WIRTZன்ட்டோம். அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான் சீரியஸாக அத்தனை பேர் WIRTZ has arrived அப்படிங்கிறானுங்க. டேய் அப்ப நீ மத்த மேட்ச் எல்லாம் பார்க்கவே இல்லையா? நீ அசிஸ்ட மட்டும் தான் பாக்குற, அசிஸ்டையோ கோலையோ பாக்குற. அதை பார்த்துட்டா WIRTZ has finally arrived அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? இதோட பல கேம் நல்லா விளாண்டுருக்காண்டா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு அது பார்க்கும்போது. பட் அது வாஸ் a good layup. சீரியஸா சொல்லணும்னா இந்த கேம் வந்து இட் வாஸ் கமிங். இந்த அசிஸ்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து இட் வாஸ் கமிங் ரொம்ப நாளாவே. இது வரைக்குமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன கேட்டா அவனுக்கு he has been unlucky a few times. அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல நீங்க பாக்குறவங்க வந்து பாட்காஸ்ட்ல ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், டே WIRTZ கரெக்டான ஏரியாவுக்கு தாண்டா வரான், இவங்க டீம்மேட் பாஸ் போட மாட்டேங்கிறாங்க. அதை அடாப்ட் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாலா போஸ்ட் அடிக்கிறதும் ஓப்பன் சான்ஸை விடுறதும், சாலா மட்டும் இல்ல மற்றவங்களையும் சொல்றேன், ஓப்பன் சான்ஸை விடுறதும் கோல் கீப்பர்கிட்ட நேரம் அடிக்கிறதும்
இல்லை வேர்ட்ஸே வந்து எங்கேயாச்சும் நேரம் கீப்பர்ட்ட அடிக்கிறது அதெல்லாம் வேற இருந்துச்சு. ஸோ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு 1 month வேர்ட்ஸ் வந்து எவ்ரி கேம் அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா தெரியுது அந்த கேமில். ஸோ ஹி ஹாஸ் பின் பிளேயிங் வெல். அவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா அவனால் என்ன பண்ண முடியுங்கிறத வந்து அவன் காமிக்கிறான். இந்த கேமில் ஒரு அசிஸ்ட் வந்திருக்குங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஒரு லாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸாகவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஐ மீன் யூ வுட் ஹவ் சீன் நாங்கள் 2 பேருமே சொல்லியிருக்கோம் இந்த பாட்காஸ்ட்டில் இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் நல்லா ஆடுறான்னு சொல்லிட்டு. ஒரு கேள்வி வந்து இந்த வீக்கெண்ட் ஷோ கேட்டாங்க. நான் வந்து உங்களை கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த வீக்கெண்ட் ஷோ. இப்போ என்ன சொன்னாங்க, வேர்ட்ஸ் இஸ் அ மார்க்கி சைனிங் கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் மீதி 10 பிளேயரும் ஃபெயில் ஆனால் யுவர் மார்க்கி சைனிங் ஷுட் ஸ்டெப் அப் கரெக்டா? அந்த டாட்டனம் கேமில் எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இட் வாஸ் அட்ராஷியஸ். நமக்கு வந்து ஒரு க்ளூவே கிடையாது, நம்ம என்ன பண்ணுறோம், அட்டாக்கிங் எப்படி பண்ணணுங்கிற ஒரு க்ளூவே இல்லாமல் தான் ஆடிட்டு இருந்தோம் அந்த பாயிண்ட்டில் கரெக்டாக. வி ஜஸ்ட் டிடன்ட் நோ வாட் வி ஷுட் பி டூயிங் ஆர் வாட் ஷுட் பி டன்னுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் அங்கே ஹெட்லெஸ் சிக்கன் மாதிரி நின்றுட்டு இருந்தோம். அந்த எக்ஸாக்ட் சினாரியோவுக்கு தான் வேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி லோ பிளாக்கை உடைக்கிறதுக்கான இதுக்கு தான் வி பெய்ட் 100 million ப்ரீமியம். ஓகேவா? அவனுக்கு வந்து அந்த இடத்துல ஈ ஷுட் ஹவ் டேக்கன் அப் த மேண்டில் அண்ட் ஒரு வேளை நீ ஷார்ட்டாகவும் எடு இல்லை ஒரு பாலை சிப் பண்ணு, யூ டூ சம்திங். ஹீ டிட் நத்திங் பேசிக்கலி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆமாம் கரெக்டா? ஸோ வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், வாட் இஸ் யுவர் ரிமார்க்? ஸோ நீங்கள் இந்த மார்க்கி பிளேயர்னு சொல்லும்போது எனக்கு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் ஞாபகம் வரும். ஏன்னா இன் அ டீம் ஆஃப் இப்போ இந்த சீசன் விட்டுருங்க, இந்த சீசன் இம்போலாம் நல்லா பண்ணுறான். பட் ஜென்ரலாக யுனைடெட்னு பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இங்கே, மற்றவங்கலாம் இங்கேங்கிற டைப்பில். நம்ம டீமில் அப்படி இல்லை. நம்ம டீமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் வந்து ஓகே வி ஹவ் பெய்ட் பிக் மணி ஃபார் ஹிம், அதனால மார்க்கி சைனிங்கிறோம். பட் நம்ம மார்க்கி சைனிங் வந்து வி கேனாட் ஜட்ஜ் பை ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். நீங்கள் ஒரு லாஸ்ட் எபிசோடில் சொன்னீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து பிளேயரோட கண்ட்ரோல் இல்லை. இப்போ வேர்ட்ஸை கேட்டிங்கன்னா டே ஐ எம் ஒர்த் ஒன்லி 20 million, எனக்கு 20 million கொடுத்தாலும் பரவாயில்லன்ற டைப்பில் அவன் சொன்னாலும் சொல்லுவான். லைக் அது நெகட்டிவாக சொல்லலை, த கிளப்ஸ் டிசைட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ, பிளேயர்ஸ் இல்லை. ஸோ இப்போ வேர்ட்ஸுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்கிறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக ஃபேன்ஸாக இருக்கிற நம்ம வந்து மார்க்கி பிளேயர் அப்படின்னு. நம்ம டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஸ்ட்ரக்சரே இட்ஸ் டிஃப்ரெண்ட் யுனைடெடை கம்பேர் பண்ணும்போது. ஸ்பெசிஃபிக்காக யுனைடெட் ஏன்னா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸோட எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன், அதனால தான் யுனைடெட், அதுக்காக வேறு எதுக்காகவும் இல்லை. யுனைடெட்ல தெர் இஸ் ஒன் மேன் அண்ட் தென் எவ்ரிபடி எல்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேன் டைக், சாலா, மெக்காலிஸ்டர், வேர்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. ஸோ இல்லை இந்த சீசன் விட்டுருங்க, பட் ஜென்ரலா சொல்றேன். யூ எக்ஸ்பெக்ட் ஒரு ஸ்டார் லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். சோபோஸ்லை ஒரு சிங்கிள் மார்க்கி பிளேயர்னு யாரையுமே நீங்க சொல்ல முடியாது நம்ம டீம்ல. மேபி வேன் டைக், ஆலிசன், சாலா இவங்க 3 பேர். இல்ல எதுக்கு சொல்றீங்க பாத்தீங்களா? யூ கேனாட் சே மார்க்கி பிளேயர்னு சொல்றீங்க பாத்தீங்களா? என் क्वेश्चन அங்கதான். இப்போ வந்து யூ கேன் சே வேன் டைக் இஸ் a marquee player because he has bailed us out of 1000 situations. You can say Alisson is a marquee player because he is bailed us out of 1000 situations. The same for Salah. Because அந்த ஒரு நியூகாசல் கேம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, போன சீசன் 3-3 முடிஞ்சதே, அதெல்லாம் இட் ran purely on Salah. கரெக்டா? அந்த 3 கோலுமே அவன் பண்ண ஒரே விஷயம் தான் கோல்ஸ் வந்துச்சு. ஓகே, which shows மீதி எல்லாருமே கேவலமாக தான் ஆடணும், பட் he stood up. நான் அதான் கேட்குறேன் வேர்ட்ஸ்ட. You were bought for a specific situation. இதுதான் உன்னோட சிச்சுவேஷனுக்காக நான் கொண்டு வந்திருக்கோம் உனைய. We give you the ball believing you saying தம்பி இதுக்காக தான் நீ கூட்டு வந்திருக்கோம், மேக் சம்திங் ஹேப்பன் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு சிச்சுவேஷனே கொண்டு வந்திருக்கோம். நம்ம என்ன சொல்கிறோம், வேர்ட்ஸ்னால ஸ்பேஸ் இல்லைன்னா ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு 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 செவுத்தை கொண்டு நாங்கள் வைக்கிறோம். அப்போது லோ பிளாக்ல அவனுக்கு ஸ்பேஸே இருக்காது. ஐடியலி அதுதான் லோ பிளாக், உனக்கு ஸ்பேஸே இருக்காது. ஸ்பேஸ் இல்லாத இடத்துல சப்போஸ் டு டூ சம்திங்கிறது தான் வந்துட்டு உனக்கு வாங்கப்பட்ட உனக்கு கொடுக்கப்பட்ட ரோல். இல்லை அதுதான் நான் வந்து ஐ திங்க் வி ஹவ் என்ன சொல்கிறது, நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் சீசனுக்குள்ளே போனோம். பட் வேர்ட்ஸ் வந்து இஸ் த கைண்ட் ஆஃப் பிளேயர், லெவர்கூசன்லையும் சரி இங்கேயும் சரி லிவர்பூல்லையும் சரி அவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா தான் ஹி த்ரைவ்ஸ். ஸோ லெஃப்ட் விங்கில் ஆடும்போது அவன் நல்லா ஆடுறான். அவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் ஐ திங்க் நம்ம ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் பிரேக்கில் ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். அப்போ சொன்னோம் வேர்ட்ஸ் வந்து அந்த அட் தட் பாயிண்ட் இந்த சீசன் நிறைய வந்து ஹாஃப் லைனில் வந்து பால் எடுப்பான், ஈவன் தோ இஸ் ஸ்டார்டிங் எஸ் அ நம்பர் 10. அந்த மாதிரி அவனால் கேமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. லைக் ஹி இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர். அவன் வந்து ஈ ஆப்ரேட்ஸ் அந்த டிஃபென்ஸ்க்கும் மிட்ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் ஆப்ரேட் பண்ணி அங்கேருந்து ஈ அட்ராக்ட் சம்மன். இப்போ என்கிட்ட பால் வந்ததுன்னா யூ ஹாவ் டு கம் அண்ட் டேக்கிள் மீ. அந்த எவனாச்சும் வந்தானா அந்த ஸ்பேஸில் ஒருத்த ஓடனா அதை ஐ கேன் ஃபைண்ட் தட் பர்சன். அது தட் இஸ் வேர் வேர்ட்ஸ் இஸ் குட். நீங்கள் சொல்கிற இந்த
லோ பிளாக்கை வந்து டீப்பர் சைட்ல இருந்து பிரேக் டவுன் பண்ணணுங்கிற வேலை வந்து இந்த மெக்காலிஸ்டர் பண்ண வேண்டிய வேலை அது. அதனால தான் நான் ஒரு ஸ்டார்டிங்ல இல்லைங்க, நான் உங்களுக்கு கேட்கறதே அந்த பிட்வீன் த லைன்ஸ் தான். டிஃபென்ஸுக்கும் மிட்ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்ல தான் வேர்ட்ஸ் ஆடணுங்கிறது we know. இப்போ டாட்னம் வந்து அந்த எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல கேம்ப் பண்றாங்கன்னு வைங்க, டிஃபென்ஸுக்கும் மிட்ஃபீல்டுக்கும் ஒரு ரொம்ப கம்மி ஸ்பேஸ் தான் இருக்கும். ஐ அக்ரி, அவ்வளவுதான் ஸ்பேஸ் இருக்கும். பட் அந்த இடத்துல நீ கொண்டு போய் வேர்ட்ஸ் நிக்க வைக்கிறீங்கன்னா ஐடியலி யூ வாண்ட் டு மேக்கிங் ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன்ஸ். ஓ பால் வந்துருச்சு, இப்போ நான் வந்து எவனோ ஒருத்தனை வந்து த்ரூ பால் போடணும், இல்லை நான் வந்து ஷார்ட் எடுக்கணும், ஐ வாண்ட் டு மேக் சம்திங் ஹேப்பன். வேர்ட்ஸ் இப்போ எப்படி இருக்கான்னா, ஆல்தோ தேர் சோ மச் இம்ப்ரூவ்மெண்ட் திஸ் மந்த், ஐ எம் நாட் கோயிங் டு டினை இட், பட் ஆனால் he still very very hesitant to take shots. அந்த பொசிஷன்ல அவனுக்கு சான்ஸ் இருந்தாலுமே சரி, if someone else is making a run கூட வந்து he is very very hesitant to play that first ball. டக்குன்னு ரிலீஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி. ஆமா, இல்ல அது வந்து that comes down to being adapting to the league-ங்க. இது பிரீமியர் லீக் வந்து the speed at which the game is played வந்து faster than Bundesliga தான். பார்த்தா அப்படி தெரியாது, எல்லாரும் Bundesliga வந்து டிரான்சிஷன் மேலயும் கீழயும் போகும் தான் எதிர்பார்ப்பாங்க, which is true. அது வந்து different kind of speed. அது இண்டிவிஜுவலா the defenders are faster இங்க. அதாவது ஒரு Wolves இப்போ ஆட போறோம் அடுத்த வாரம், Wolves-ஓட டிஃபெண்டரும் ஒரு புண்டஸ்லீகால 18th பிளேஸ் இருக்கிற டீமோட டிஃபெண்டரும் எடுத்து பார்த்தீங்கன்னா there will be a massive difference in terms of physicality and speed. அந்த physicality and speed தான் he has to get used to it. அதுதாங்க இப்போ நீங்க வேர்ட்ஸை கம்பேர் பண்ணணும்னா மாட்ரிச் எடுத்துக்கோங்க. he was also அதே physically அதே மாதிரி ஒரு பில்டு தான். ஆனா மாட்ரிச் வந்து he is much stronger than வேர்ட்ஸ். he was much stronger than வேர்ட்ஸ். அவனும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா டாட்டன்ல வந்த உடனே அப்படி இல்லை, he became stronger. so வேர்ட்ஸுக்கு வந்து he has this year to become stronger. Next season is that what is the final feeling உங்களை பொறுத்த வரைக்கும்? I think so. அதனால தான் வந்து he needs that spaceங்க. அதாவது அந்த speed of play and அந்த physicality of play அதை அடாப்ட் பண்றதுக்கு தான் வந்து he needs that time. மாட்ரிச்சும் வந்து வந்த உடனே டாட்டன்ல he was not like world class. அந்த ரியல் மெட்ரிட் வாங்கின மாட்ரிச்சும் டாட்டனம்க்கு ஃபர்ஸ்ட் வந்த மாட்ரிச்சும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. ரியல் மெட்ரிட் வாங்கியும் ஃபர்ஸ்ட் சீசன் முடியும் போது was he the worst signing in Real Madrid Chelsea or was he the worst signing in the league ன்னு கேட்டாங்க இந்த சீசன் முடியும் போது. அதுக்கப்புறம் he went on to do so many great things. so எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாட்ரிச் and அந்த வேர்ட்ஸ் கம்பேரிசன் எதுக்கு கொண்டு வந்தேன்னா they are both similar sort of players and the physicality wise and in terms of என்ன பொசிஷன் we are expecting them to play அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னவே என்ன கேட்டிங்கன்னா இப்போ வேர்ட்ஸை தூக்கி லெஃப்ட்டில் போடுறது ஓகே, நீ வந்து இந்த சீசன் வந்து you take it as an adapting period. நீ வந்து லெஃப்ட்ல ஆடு, யூல் கெட் அ லிட்டில் மோர் ஸ்பேஸ். நீ இந்த சீசன் அடாப்ட் பண்ணிக்கோ, பிகம் மோர் ஃபிசிக்கல் பிகம். அதுவே நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 month there has been some improvement. I think ஒரு 2 கேம் முன்னாடியே தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் வேர்ட்ஸ் வந்து ஃபிசிக்காலிட்டி கூட இப்போ கொஞ்சம் பெட்டரா ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அதுதான், தட்ஸ் ஆல். we are just looking for improvement and he is finding ways. இப்போ வந்து அவனை வந்து is able to இப்போவும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான் கேமை. அங்கங்க பாஸ் போடுறது, லெஃப்ட் விங்ல இருந்து வந்து பாஸ் போடுறது. ஓகே, நம்ம சீசன் ஸ்டார்ட்ல வாங்கின ரோல் இல்ல, பட் இஸ் டூயிங் இஸ் பெஸ்ட், அவ்வளவுதான். இல்லை அதான் இப்போ நீங்கள் ஃபைனல் இதுவாக வந்து பார்த்தோம்னா ஐ மீன் ஸ்டில் தேர் ஸோ மச் வே டு கோ இந்த சீசன். பட் ஆனால் ஆர் வி கோயிங் டு புட் இட் டவுன் சேயிங் ஓகே ஈசாக் சீசன் இஸ் டன், ஆர் ரெக்கார்ட் சைனிங் சீசன் இஸ் ஓவர், வேர்ட்ஸ் வந்து இஸ் கோயிங் டு பி அன் அடாப்டிங் சீசன் தான் அப்படின்னு இப்போவே ரைட் ஆஃப் பண்ணிடலாமா? ரைட் ஆஃப் இல்லை, இட்ஸ் நாட் அ ரைட் ஆஃப். நான் வந்து இதே தான் நான் வந்து ஈசாக்கு போன எபிசோட் சொன்னேன். ஐ வில் நாட், இது வந்து ரைட் ஆஃப்னு இல்லை. ஐ எக்ஸ்பெக்ட் அந்த லாஸ்ட் 10 games வரும்போது வேர் ஆர் யூ ஆஸ் அ பிளேயர், ஆர் யூ பெட்டர் தென் யூ வர் அந்த ஃபர்ஸ்ட் 10 gamesல? தட் இஸ் வாட் ஐம் லுக்கிங் ஃபார். ஃபிசிக்கலி வேர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கானா, இஸ் ஹி மேக்கிங் டெசிஷன்ஸ் எல்லாம் குவிக்கர். நீங்க சொன்னீங்க ஷார்ட் எடுக்கிறதுனா 1 second லேட்டா டிசைட் பண்றான், இல்ல பாஸ் போடுறதுனா 1 second லேட்டா டிசைட் பண்றான், அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கா? அதுதான் நான் வந்து எண்ட் ஆஃப் த சீசன்ல பாக்குறேன். இந்த சீசன் வந்து we have accepted ஓகே இப்போ டைட்டில் கண்டென்ஷன்லாம் இல்லை, which means இப்போ வந்து இட் becomes a transition season. அந்த சாலா, மானே, ஃபெர்மினோ, வாண்டைக்ல இருந்து திஸ் இஸ் த ஃபைனல் ஸ்டெப் அந்த டீம்ல இருந்து இப்போ இந்த புது டீமுக்கு போறதுக்கு. அந்த டிரான்சிஷன் சீசன் தான் இது. ஸோ அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும் as fans. ஆமா, பட் இப்போ 2வது கோல் ஹியூகோ எகிட்டிகே ஹெடர் ஒன். was it a foul-ங்க? Was that a foul on Romero? நான் உன்ன சொல்லட்டுமா, பிரீமியர் லீக்னால தான் கொடுக்கல, இதே சாம்பியன்ஸ் லீகா இருந்தா அந்த கோல் டிசல்வ் கொடுத்திருப்பாங்கல்ல, ஐ மீன் டிசல்வ் பண்ணிருப்பாங்கல்ல. 100% ப்ராப்பர் புஷ் இந்த பேக்குங்க. பிரீமியர் லீக்லாம் அது வந்து ரொம்ப சாஃப்ட்னு சொல்லி விட்டாங்க, which personally I don't think that's a soft foul. அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல, it's for me what I felt is don't put your hands on the defender. ஓகே ஃபர்ஸ்ட் ஆமாமா, இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் பிரீமியர் லீகா இருந்தாலும் நான் டிசலோவ் பண்ணிருப்பேன்னு சொல்றேன். ஏன்னா இட் வாஸ், அதாவது ரொமேரோ புஷ்ஷான்னு தெரியல. வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ்
அந்த கை பிளான்ட் பண்றதுனால we all know as people who play sports உனக்கு எக்ஸ்ட்ரா லீப் என்ன கிடைக்குங்கிறது the world knows. அந்த கையை பிளான் பண்றதுனால எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா என்னன்னு பார்த்துச்சுன்னா எக்கிடிகே ஏற்கனவே ஜம்ப் பண்ணிட்டான். ரொமேரோ வாஸ் லேட் டு ஜம்ப். ஓகேவா, he saw that the ball is going over his head. ஓகே, கையை வச்சுட்டான், நம்ம கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டோம்னா பவுல் கிடைச்சிரும் அப்படின்னு பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஐடியலி. பட் ஆனால் ஸ்டில் நோ மேட்டர் வாட் ஐ வில் சே, ஒரு 2 ஹேண்டையும் ஒரு அட்டாக்கர் பிளேஸ் பண்றானாலே இஸ் கெட்டிங் அன் அட்வான்டேஜ் தான். அதுல எந்த சந்தேகமே கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். whoever does it, கரெக்டா? இங்க எனக்கு என்னமோ ரொமேரோ கொஞ்சம் தியேட்ரிக்கலா விழுந்த மாதிரி இருந்துச்சு. மேபி அதை பார்த்தனால இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ. எல்லா டிஃபெண்டரும் எல்லா பிளேயரும் வந்து கொஞ்சம் கான்டாக்ட் இருந்தா கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா மசாலா போட்டு தான் விழுவானுங்க. அது ரொமேரோவும் அதை தான் பண்ணியிருப்பான். பட் ஆனா இது வந்து இட் லுக் லைக் அ ஃபவுலுங்க. நான் சாம்பியன்ஸ் லீக் நான் தான் சொல்கிறேன், சாம்பியன்ஸ் லீக்காக இருந்தால் இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இஃப் அன் அட்டாக்கர் புட்ஸ் போத் ஹேண்ட்ஸ் ஆன் த டிஃபெண்டர், அதே திரும்ப ஃபர்ஸ்ட் கோலுக்கு சொன்னதே நான் சொல்கிறேன், ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிச்சார்லிசன் வந்து கொனாட்டே மேலே இதே பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, வி வுட் ஹவ் செட் இது ஃபவுலு. 2 கையும் வச்சிருக்கான், எப்படி ஃபவுல் கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம கேட்டிருப்போம். ஸோ இட்ஸ் எல்லா இதுவுமே வந்து நீங்கள் ஐ மீன் இது ஜென்ரலாக வியூவர்ஸ்ட்டை நான் சொல்கிறது, ஒரு டெசிஷன் வந்து இந்த மோமெண்ட் வந்து பயங்கர ஹீட்டடாக வந்து டே இது எப்படா இது தப்பு இல்லை இது கரெக்டு அது தப்பு இல்லைன்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். பட் நான் எப்போதுமே கௌதமும் இது பண்ணுவார், நானும் பண்ணுவேன், எப்போதுமே ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க, ஒரு செகண்ட் கூல் டவுன் பண்ணி யோசிச்சு பாருங்க, ரிவர்ஸ் பண்ணுங்க சிச்சுவேஷன். இதே டாட்னம் வந்து இந்த மாதிரி ஒரு கோல் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? எக்ஸாக்ட்லி, அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் இதே அந்த லாஜிக்கை வச்சு தான் நான் சொல்கிறேன், இதே ரிவர்ஸில் நடந்திருந்தா நான் இது ஃபவுல்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால ஐ திங்க் இட்ஸ் ஃபவுல். பட் ஓவரால் வி காட் த கோல். அதுவும் போஸ்ட் அடிச்சு உள்ள போச்சு, அநியாயத்துக்கு போஸ்ட் அடிச்சு உள்ள போச்சு. அண்ட் 5th goal in 3 games. 5th goal in 3 games. A word on Ekitike, how is he getting along? ஏன்னா நடுவுல ஒரு 6-7 games கோல்ஸ் இல்ல, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. and then now again 5 goals in 3 games. எப்படி போயிட்டு இருக்கு? இல்லை, ஐ திங்க் எவ்ரி ஸ்ட்ரைக்கர் இஸ் கோயிங் டு ஹேவ் தட் பேட்சுங்க. அன்லெஸ் உங்கள் பேர் வந்து எர்லிங் ஹாலண்டுன்னு இருந்தால் வழிய எல்லா ஸ்ட்ரைக்கருக்கும் அந்த ஒரு அப் அண்ட் டவுன் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஒரு 5 கேம் நல்லா கோல் போடுவான், அதுக்கப்புறம் ஒரு 3 கேம் போட மாட்டான். லைக் இட் பேலன்சஸ் அவுட் ஓவரால். ஐ திங்க் எனக்கு வந்து ஐ ஹவ் பின் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் எக்கிட்டிகே. ஏன்னா அவன் வந்து ஹி ஹேட் எவ்ரி ரீசன் டு சே ஓகே இந்த சீசன் வந்து ஈசாக் வந்திருக்கான், நம்ம வந்து செகண்ட் சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு வந்து எல்லா காரணமும் இருந்தது. நான் வந்து ஃபுல் 100% கொடுக்க மாட்டேன் ட்ரைனிங்கில், 100% மேட்ச்சில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலும் இந்த ஈசாக் தான் ஆட போகிறான், 125 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கானுங்க, அவனை போய் பெஞ்ச் பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து என்ன இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னா ஹி ஹஸ் ஃபாட் ஃபார் ஹிஸ் பிளேஸ். அண்ட் நீங்கள் சொன்னால் நான் இது வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக், ஐ திங்க் லாஸ்ட் எபிசோட் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், எக்கிட்டிகே தான் வந்து நான் என்ன நினச்சேன், நியூ காசலத்தை வாங்க விடாமல் பண்ணணுங்கிறதுக்காக வாங்கின மாதிரி இருந்தது. நாட் எக்கிட்டிக்கேவாக இருந்தாலும் நான் எக்கிட்டிக்கேவாக இருந்தால் நான் அப்படி தான் யோசிச்சிருப்பேன், இவனுங்க என்ன நியூ காசில் போக விடாமல் பண்ணுறதுக்காக தான் இவனுங்க வாங்கியிருக்கானுங்க, ஈசாக்கு தான் எப்போதுமே இவங்களுக்கு மெயின் டார்கெட்டு, ஸோ நான் மெயின் டார்கெட் இல்லை அப்படின்னு அந்த ஒரு இது இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும். அது இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் அதை வச்சு ஆடுற மாதிரி தான் இருக்கு. Do you see எக்கிட்டிக்கே as அந்த சிச்சரிட்டோன்னு ஒரு பிளேயர் இருந்தா ஞாபகம் இருக்காங்க யுனைடெட்ல? தெரியும். ஆமா, he always just comes on and then எங்கேயோ அங்கேயும் இங்கே கோல் போடுவான், அப்புறம் வந்து வாவ் சிச்சரிட்டோன்னு பேசுவோம், அப்புறம் அடுத்த வாரம் பார்த்தா பர்பட்டோ லைனப்ல வந்துருவான், அடா போடா அப்படின்னு இருக்கும். ஆமா, இல்ல I don't think he himself as such a player. இல்ல I don't think so. I think அவன் வந்து இப்போ ஈசாக் இந்த சீசன் இருக்கிற ஃபார்ம்லையும் சரி, அண்ட் அவனுக்கும் தெரியும் he is the main striker. I think இந்த சீசன் வந்து ஈசாக் ஈவன் இஃப் he didn't அவன் வந்து இன்ஜர் ஆகலைன்னா கூட இந்த கேமுக்கு 2 பேருமே ஃபிட்டாக தானே இருந்தாங்க, ஈசாக் எக்கிட்டிகே ஸ்டார்டிங்கில். ஆமாம், அண்ட் ஸ்லாட் செட் எக்கிட்டிகே தான் ஸ்டார்ட் பண்ணுறான், ஈசாக் பெஞ்சில் இருக்கட்டும்னு. ஸோ தட் இட் செல்ஃப், நான் எக்கிட்டிகே வந்து தட் இட் செல்ஃப் டெல்ஸ் மீ நான் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்ட்ரைக்கர். ஆனால் ஈசாக் வந்து பின்னாடி பெஞ்சில் இருக்கிறது would have been மோட்டிவேஷன். அதாவது வந்து அவன் வந்து இந்த பிளேஸை வந்து எடுத்துடக்கூடாது நம்மள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் எக்கிட்டிகே வந்து ஹஸ் டன் வெரி வெல் திஸ் சீசன். ஐ திங்க் இந்த சீசன் வந்து மற்ற எல்லா நியூ சைனிங்ஸும் தே ஹவ் டேக்கன் டைம் அடாப்ட் பண்ணுறதுக்கு. வேர்ட்ஸாக இருக்கட்டும், ஈசாக்கும் அடாப்ட் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரிம்பாங் வந்து இன்ஜரி அப்படி இப்படின்னு இன்னும் சரியாக வரல. பட் எக்கிட்டிகே வந்து அலாங் வித் சொபோஸ்லை, ஐ திங்க் சொபோஸ்லை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹஸ் பின் அவர் பெஸ்ட் பிளேயர். ஐ திங்க் எக்கிட்டிகே தான் செகண்ட் ஆர் தேர்ட் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும், டிபெண்டிங் ஆன் ஆலிசன் நீங்கள் எங்கே போடுறீங்கன்னு.
ஐ திங்க் அந்த எக்கிட்டிகே கோலுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஃப்ரிம்பாங் ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து சொல்லியிருந்தேன் நான் வென் யூ நீட் அ விங் பேக் லைக் தட் ஒரு ஃப்ரிம்பாங் மாதிரி ஒரு விங் பிளேயர் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவனோட கிராஸில் வந்து நல்ல ஒரு அக்யூரசி இருக்கும். ஆல்தோ திஸ் டுக் அ ஸ்மால் டிஃப்ளெக்ஷன், பட் அவனோட இன்டென்ட் கிளியராக தெரிஞ்சுது. வேர் ஹி பாடி ஃபெயின்ஸு, வேர் ஹி டேக்ஸ் ஆன் த பிளேயர், கோஸ் அவுட் சைட், கம்ஸ் இன்சைட், லெஃப்ட் ஃபுட்டில் கிராஸ் பண்ணுறான், ரைட் ஃபுட்டில் கிராஸ் பண்ணுறான். ஸோ யூ கேன் see that intention with ஃப்ரிம்பாங். இந்த கேம் ஃபுல்லாகவே அவன் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்தான்னு நினைக்கிறேன். அதுலேருந்துமே யூ கேன் see that intention. ஓகே, he wants to get on the ball, he wants to do something from the wings. அவன் தான் வந்து ஸ்கோர் பண்ணுங்கிற ஒரு இன்டென்ஷன் அவனுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் வெரி வெரி விசிபிள். ஐ திங்க் திருப்பி சொல்கிறேன், he will be very 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 instrumental. அதாவது ப்ரொவைடட் வி ஆல் கீப் ஆர் பிளேயர்ஸ் ஃபிட் இருக்கிறவங்க. ஆப்வியஸ்லி ஈசாக் இஸ் அவுட். மற்றவங்க எல்லாருமே இஃப் வி மேனேஜ் டு கீப் தம் ஃபிட்னா ஃப்ரிம்பாங் வில் பி வெரி வெரி மேசிவ். எப்போ தெரியுமா? ஃப்ரிம்பாங் வில் பி மேசிவ் ஃபார் த கிராஸ் டு கேக்போ கூட. அந்த வீணா போன நாய் விட்டாலும் விடுவோம், ஆனால் கிராஸ் நல்ல அக்யூரேட்டா கிராஸ் வரும். அவன் அடிச்சானா போதுங்கிற மாதிரி தான் கேக்போக்கு வந்து விழுகும் தான் என்னோட இது. ஐ திங்க் தட் பி மை தாட் ப்ராசஸ். கேக்போக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, அவன் போடுற கிராஸை வந்து முடிச்சானா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போ பிராட்லி மறுபடியும் இப்போ வூல்ஸ் கேம் ஆடுவானு தெரியல. அவனுக்கு ஏதோ அவன் தாங்க நாபி கீட்டா லெவல் சொல்ல உண்மையான நாபி கீட்டா லெவல் வந்து பிராட்லி தான். ஏன்னா எப்படி படுகிறானே தெரியாது, எதை தொட்டாலும் படுத்துறான். அநியாயத்துக்குமான இன்ஜுரி, 3வது இன்ஜுரியோ 4வது இன்ஜுரியோ நினைக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும், பிராட்லி பொறுத்த வரைக்கும். அவனுக்கு எப்படி இவ்வளோ இன்ஜுரி நடக்குது? ஒருத்தவன் வந்தானே இன்னொருத்தவன் போயிடுறான், ஒருத்தவன் வந்தானே இன்னொருத்தவன் போயிடுறான். அந்த மாதிரி தான் இந்த சீசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு போயிட்டு இருக்கு ரைட் பேக் பொறுத்த வரைக்கும். அதனால ஐ திங்க் ஃப்ரிம்பாங் வந்து ஐ திங்க் டிஃபென்சிவ்லி அண்ட் ஆஃபென்சிவ்லி போத் ஹி வில் பி வெரி வெரி மேசிவ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இல்லை கரெக்ட். ஐ திங்க் ஹீ வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து என்னென்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஹி ஹேஸ் டு பி கெப்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேயர்ஸ்லாம். ஃப்ரிம்பாங்குக்கு அது எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அவன் ஓடுற ஸ்பீடுக்கு அண்ட் அவனோட பொசிஷன், அவன் இங்கே ரைட் பேக் ஆடுறானோ ரைட் விங் பேக் ஆடுறானோ வாட் எவர் இட் இஸ், அவன் வந்து அந்த ஹி கோஸ் அப் அண்ட் டவுன் அ லாட். ஸோ அவன் நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவான் ஒரு கேமில். அந்த ஸ்பீடில் அவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னா யூ ஹாவ் டு அந்த மசில் இன்ஜுரிஸ்லாம் ரொம்ப காமன் ஆகிடும் அந்த சினாரியோவில், அந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு. ஸோ வி ஹாவ் டு மேக் ஷுர். அண்ட் எஸ்பெஷலி இது வந்து இன்னொன்று, இங்கிலாந்து வந்து இட்ஸ் அ கோல்டு வெதர் கண்ட்ரி இல்லை. ஸோ அதனால் அந்த இது வந்து யாரோ ஸ்டடி பண்ணியிருந்தா எங்கேன்னு தெரில, பட் ஸ்பெயினில் இருக்கிற இன்ஜுரிஸும் ஐ திங்க் இங்கிலாண்டோ இல்லை ஜெர்மனியோ ஏதோ ஒரு கோல்டர் கண்ட்ரியில் இருக்கிற இன்ஜுரிஸும் கம்பேர் பண்ணாங்க. மசில் இன்ஜுரிஸ் வந்து தே ஆர் மோர் காமன் இன் கோல்டர் கண்ட்ரிஸ். ஏன்னா அந்த வார்ம் அப் டைம் எடுக்கும், அந்த டெம்பரேச்சர் வந்து இதுவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக ஈவன் நீங்கள் கேமுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணாலும் நீங்கள் அந்த ஒரு 10 நிமிஷம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் தான் இருக்கீங்க, அந்த டனலில் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அந்த பீரியடே வந்து இட் அஃபெக்ட்ஸ் பிளேயர்ஸ் கொஞ்சம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நான் யாரோ இது பண்ணாங்க, ஸ்டடி பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இங்கிலாண்டில் தே டென்ட் டு கெட் மோர் இன்ஜர்ட் மசில் இன்ஜுரிஸ் கம்பேர்ட் டு வார்மர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தட்டுங்க. அதுதான் தட் இஸ் த பிக்கெஸ்ட் திங். நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஜுரிஸ் வந்து இந்த சீசன் பெரிய பிரச்சனையாக இருக்குது நமக்கு. ஸோ அதுதான் வந்து வி ஹவ் டு டேக் கேர். அது எப்படி எடுக்க போகிறோம் என்ன ஏதுன்னெலாம் எனக்கு தெரில, அது வந்து கிளப்பிட்டு தான் தெரியும். பட் வி ஹவ் டு டூ தட். ஆமாம், ஐ திங்க் ஓவராலாகவே இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேக் டு த டிஃபென்சிவ் சைடு அந்த ஒரு கோல் கன்சீட் பண்ணது அநியாயத்துக்கு. இந்த மாதிரி பண்ணுனா எங்கே அசால்ட்டாக ஏதோ கொசு அடிக்கிறவங்க அடித்தான் பாலை, அப்படியே பால் அடிச்சா தானே, பாலே அடிக்கலையே, கொசு போயிருச்சு. அவன் அங்கதான் இருக்கிறான், பால் போய் கோல் நெட்டுக்குள்ளே போயிருச்சு. அவன் எடுத்தா மாதிரி ஒரு ஸ்வைப்பு. டே ஏன்டா கொனாட்டை வச்சிருப்பான். வழக்கமா இணையத்தான் திட்டுவாங்க, மவனை இந்த தடவை நீ திட்டுவாங்க. நான் கரெக்டா நின்றுட்டு இருந்தேன், உனையாரா காலத்துக்கு ஸ்வைப் பண்ண சொன்னது அப்படின்னு. இல்லைங்க, அது வந்து ரொம்ப இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு ஸ்கூல் பாய் எரர் அது. அந்த லெவல் ஆஃப் பிளேயருக்கு டு நாட் ஈவன் கெட் கான்டாக்டுங்க, மிஸ் ஹிட் பண்ணா கூட இட்ஸ் பேட். ஆனா அது கூட ஒத்துக்கலாம், அட்லீஸ்ட் பாலோட கான்டாக்ட் இருந்துச்சு, ஏதோ ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆகல, அதனால ரிச்சார்லிசன் கோல் போட்டான்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஏதோ ட்ரை பண்ணா சுத்தமா ஒர்க் ஆகல, காத்து தான் அடிச்சா. நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட். ரிச்சார்லிசனே அது எதிர்பார்க்கல, அதுதான் ஒர்ஸ்ட். ரிச்சார்லிசனே பால் அவன்ட்டு வரும்னு எதிர்பார்க்கல. ஆமா, அவன் யோசிச்சிருப்பா என்ன நம்ம காலில் இருக்கு, வழக்கமா வெளியில போயிருக்கணும், சரி உள்ள அடிப்போம் அப்படின்னு அடிச்சு விட்டான். அடே ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க அப்படின்னு இருந்து அது வந்து கோலை போடும்போது, அந்த கோலை போட்டதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம பசங்களுக்கு மண்டையில மூளையே இல்லைன்னு நினைக்கிறேங்க. அநியாயத்துக்கு மோசமா ஆடுறோம் சீரியஸா. அந்த ஒரு கோல் போயிட்டா
சரி நம்ம எல்லாருமே மேனேஜரை திட்டலாங்க, ஓகேவா, செட்டப் சரியில்லை, அது பண்ணுறது இல்லை. நானும் சொல்கிறேன், அட்டாக்கில் நான் ஒத்துக்கிறேன். ஐ மீன் ஸ்டார்டிங்கில் பேசியிருந்தோம், எந்த க்ளூவுமே இல்லாமல் இந்த மூளை இல்லாத மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இதில் வந்து நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஒரு கோலை விட்டுட்டா எப்படி மூளை இல்லாத மாதிரி போகுது? இல்லை அதுதாங்க ஒரு மேபி 5 எபிசோட் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு கோல் கன்சீட் பண்ணாலே மென்டாலிட்டி போயிடுதுங்க. இந்த மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ் அது இதுலாம் சொல்லுவோம் முன்னாடிலாம். இப்போலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஐ திங்க் நம்ம கேம் ஸ்டேட்டை பற்றி பேசும்போது சொல்லியிருந்தோம். ஒரு கோல் போட்டாலே ஆப்போனண்ட்டு நம்ம வந்து ஐயோ திரும்ப இந்த கேமை 1-0 வரணுமே அப்படின்னு யோசிப்போம். இப்போ வந்து அதே மென்டாலிட்டி தான் நடந்திருக்கு. ஈவன் தோ நம்ம வந்து 2-0 லீட்ல இருந்தோம், 2-1 ஆயிடுச்சு. இன்னமும் லீட்ல தான் இருக்கோம், 10 நிமிஷம் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் வந்து ஜஸ்ட் கீப் த பால். ஒன்றும் கோல்லாம் போட தேவையில்லை, எங்கேயும் முன்னாடிலாம் போவேணாம், பாலை வச்சுக்கோ, அதுக்கு ஒரு 4 பாஸ் ஒழுங்கா போடு, ஜஸ்ட் கெட் பேக் இன் டு த கேம் மென்டலா. அந்த கோல் போயிருச்சு, ஓகே அதோட விட்டுறலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் லைக் அச்சோ ஒரு கோல் போட்டாங்களே, இன்னொரு கோல் போட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட் தானே அப்படிங்கிற ஒரு இதுலயே ஆடணும். இல்ல இதுக்கும் do you blame Slot for that? Do you blame Slot? இல்ல இது நான் அப்பவே சொன்னேன், இது ஸ்லாட், இது வந்து பிளேயர்ஸ் தான், இட்ஸ் a players mentality thing தான் இது. அதாவது இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் கேப்டனுங்க. லிட்டரலாக சொல்லணும்னா வேண்டைக் வந்து ஐ மீன் ஐம் நாட் பிளேமிங் வேண்டைக் இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்காக, இந்த ஒரு மென்டாலிட்டி லாஸ்க்காக, பட் ஜென்ரலாக இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் லீடர்ஸ். உடனே வந்து நீ வந்து டீம்மேட்டை பிளேம் பண்ணுறதும் இப்படின்னு கையை இது பண்ணுறதும் மூஞ்சியை காமிச்சோன்னாக்கா லைக் இட் ஆட்டோமேட்டிக்லி உங்கள் டீம்மேட்ஸும் அதை தான் பார்ப்பாங்க. எல்லாருமே ஐயோ இன்னொரு 2-1 இது எப்படிடா ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், அவங்க 2-2 போட்டு ரிச்சார்லிசன் இன்னொரு கோல் போட்டால் என்ன பண்ணுறதுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வருது. வேற இஃப் ஹி ஹட் பின் காமர் அண்ட் இது வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே ஹி ஹஸ் நாட் பின் காம்னு தான் நான் சொல்லுவேன் ஆஸ் அ லீடர். அதாவது ஒரு கோல் போச்சுன்னா அந்த மென்டாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆகிடுது இன்டூ ஐயோ இது இன்னும் ஒரு கோல் போட்டாங்களே ஒரு பதட்டம். அது வந்து லாஸ்ட் ஃபியூ லிவர்பூல் டீம்ஸ், ஈவன் நான் டைட்டில் ஜெயிக்காத டீம் கூட சொல்கிறேன், செகண்ட் முடிச்ச டீம் கூட சொல்கிறேன், தே ஹவ் பின் வெரி குட் மென்டலி. ஏன்னா சிட்டியோட நீ டோ டு டோ போனேன்னா யூ ஹாவ் டு ஹாவ் சம் டிகிரி ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த். அது வந்து இந்த சீசன் இல்லை இந்த டீமில். அதுக்கு தான் ஸ்லாட் காரணமான்னு கேட்குறேன். டு யூ ஃபீல் த மேனேஜர்? இல்லை தட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் பிளேயர்ஸுங்க. மென்டாலிட்டி விஷயத்தை மேனேஜர் பண்ண முடியுமா? இல்லை தட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் யுவர் பிளேயர்ஸுங்க. நீங்கள் ஒரு அதாவது நீங்கள் இன்னொரு ஹியூமன் பீங்கோட மைண்டில் போயிட்டு நீ இப்படிலாம் இருக்கணும், இப்படி தான் ஒரு கோல் போச்சுன்னா நீ இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இப்போ கம்ப்யூட்டர் சிப்பெல்லாம் போட முடியாது அங்கே, ஒரு கோல் போச்சுன்னா இப்படி ரியாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு. அது வந்து இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் யுவர் பிளேயர்ஸ். இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வேன் டைக் அண்ட் ஆலிசன் சேயிங் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, we're still leading, keep the ball, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சைட்லேருந்து மேனேஜர் வந்து வெறும் சொல்ல தான் முடியும், காம் டவுன், ஹேவ் a spell on the ball அப்படின்னு சைட்லேருந்து சொல்ல தான் முடியும். ஆக்சுவலாக பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கிறது இஸ் நாட் அண்டர் ஸ்லாட்ஸ் கண்ட்ரோல். நான் வந்து யூஸ்வலாக ஸ்லாட் அடிப்பேன் சிஸ்டம் அது இதுன்னு. ஐ எம் டெல்லிங் யூ மென்டாலிட்டி வந்து இட் இஸ் அ பிளேயர்ஸ் திங், இண்டிவிஜுவல்ஸ் திங் தான். பிளேயர்ஸ் குரூப் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி இண்டிவிஜுவல், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நான் ஹவ் அ என்னோட மைண்ட் செட் எப்படி, ஒரு கோல் போச்சுன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன். அதான் சொல்லுவேன், இப்போ நான் கோல் கீப்பர்ஸ்க்கு தான் சொல்லுவேன், யூ ஆர் கோயிங் டு கன்சீட். நீ உலகத்தில் நான் இப்போ கோல் கீப்பிங் கோச்சிங் பண்ணும்போது நான் சொல்லுவேன், எவ்ரி கீப்பர் இந்த வேர்ல்ட் வில் கன்சீட். நீ மேனுவல் நாயராக இருந்தாலும் சரி, டேவிட் டெகேவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 5 டிவிஷன் எங்களுக்கு கீழே ஆடினாலும் சரி, யூ ஆர் கோயிங் டு கன்சீட். எனக்கு பிரச்சனை நீ கன்சீட் பண்ணுறதுல இல்லை, கன்சீட் பண்ணதுக்கப்புறம் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற. ஆர் யூ பேக்கப் சேயிங் ஓகே நான் அடுத்த ஷாட்டை நான் சேவ் பண்ண போகிறேன், அடுத்த அட்டெம்ப்டை நான் சேவ் பண்ண போகிறேன். அதுதான் மென்டல், தட்ஸ் வாட் ஐ வாண்ட். நீ வந்து அந்த போன கோல் பற்றியே யோசிச்சுட்டு இருந்தனா நீ 2வது கோலும் விட போகிற கண்டிப்பா. ஸோ அதுதான் தட் இஸ் த இட் கம்ஸ் ஃப்ரம் தி இண்டிவிஜுவலுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். என்னன்னா இது வந்து அந்த எல்லாமே சொன்னாங்க, நம்ம வந்து 9 vs 11 விளையாடிட்டு இருந்தோம், அப்போ நம்ம போய் இன்னொரு கோலை போட்டிருந்தோம்னா கேமை வந்து கில் பண்ணியிருக்கலாம். எந்த பிளேயர்ஸுமே மேலேயே போக மாட்டேங்கிறானுங்க, தட் இஸ் டவுன் டு ஸ்லாட் அப்படின்னானுங்க. நான் பார்க்குற சைட் லைனில் மனுஷன் கெஞ்சறாரு, டேய் மேலே வாங்கடா வந்து தொலைங்கடா அப்படின்னா பயம். இதுதான் சொல்ல பயம். ஐயோ இன்னொரு கோலை கன்சீட் பண்ணிட்டோம்னா போச்சு, இதுவும் ட்ரா ஆயிரும், மேலாம் நம்ம போக வேண்டாம், பால் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கீழே நிற்போன்னு பயம், வேற ஒன்றுமே கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்லி கான்ஃபிடன்ஸ் இஷ்யூ, இது ஃபுல் பயம். ஐயோ மேலே போயிட்டு மறுபடியும் பின்னாடி ஓட்ட விட்டோம்னா இருக்கிற லீடும் போச்சு, கேமும் போயிடும், டைமும் இல்லை, ட்ராவில் முடிஞ்சு போயிடும், சம்மந்தம் இல்லாமல் 2 பாயிண்ட்ஸ் தூக்கி போட்டோமே அப்படிங்கிறது. ஏன்னா நான் பார்க்குறேன் கர்டிஸ் ஜோன்ஸ் ஆஃப் ஆல் பீப்புள் பாலை வச்சிருக்கிறது நம்ம பாராட்டுன்னு. கர்டிஸ் ஜோன்ஸு பால் எவனுமே சேலஞ்ச் பண்ணாம அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். ஆடா முட்டா பையனே அப்படின்னு 95th மினிட்ல டேய் பால
பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்மள 4 பாஸ் போட்டிருந்தோம்னா கேம் முடிஞ்சிருக்கும்டா அப்படின்னா நேராக கொண்டு கொடுத்து வந்துட்டான். 90th மினிட்டுக்கு அப்புறம் எக்கிட்டிக்கு 2 தடவை டே பாலை விட்டுறாரான்னு போய் பாலை கொடுத்து வந்துட்டான். எதுக்கு தாண்டா அவங்க போய் பாலை கொடுத்து வரீங்க அப்படின்னு இருக்குது. வந்தாலே கிளியர் பண்ணிட்டு இருந்தானுங்க. 4 பாஸை போட்டினா அவனுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ப்ரெஸ் பண்ணுவானுங்கடா. அழகா நம்ம பின்னாடி போலாம்டா, எதுக்குடா சம்பந்தம் இல்லாம தூக்கி அடிக்கிறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. இட் இஸ் கம்ப்ளீட்லி கான்ஃபிடன்ஸ் இஷ்யூ. ஐயோ முன்னாடி போயிட்டு விட்டோம்னா நம்ம என்ன பண்றது, மறுபடியும் ட்ரா ஆயிருமே, இனிமேலும் போச்சா அப்படிங்கிற மாதிரி. அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் அப்படியே பதறுன்னு பதறானுங்க. ஐயோ போச்சு இனிமேல் நம்ம விட்டுருவோம் மட்டும் 2வது கோலையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இது எப்படி மாத்துறது? ஐ மீன் இட் ஹாஸ் டு கம் ஃப்ரம் த பிளேயர்ஸுங்க. அது இந்த மென்டாலிட்டி ஐ திங்க் இது எப்படி ஆயிருக்குன்னா, ஸ்லாட்டோட சிஸ்டம் ஒர்க் ஆகாமல் ஸ்டார்டிங்கில் நம்ம கோல் கன்சீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பண்ண ரிசல்ட்டும் வராமல், அது கம்பேக்லாம் முடியாமல், ட்ராவோ லாஸோ ஆக இவங்களுக்கு நேச்சுரலாகவே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கோல் அவங்க போட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது இப்போது அடுத்தது? ஏன்னா கேம் டு கேம் அதே ரிசல்ட் தான் வருது. யூ கன்சீட் யூ லூஸ் த கேம். அந்த மாதிரி இருந்ததுன்னா கன்சீடே பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு இது இருக்கும். பண்ணானாக்க உடனே ஒரு பதட்டம், இந்த கேமும் தோத்துற போகிறோமோ அப்படின்னு. அதே தான் இந்த டாட்னம் கேம்லேயே. ஓகே நம்ம தோக்குற ஸ்டேஜில் இல்லை, 2-1 ரிச்சார்லிசன் போட்ட அப்புறமும் 2-1 we are still leading. பட் அவங்களுக்கு என்ன பயம்னா, 3 பாயிண்ட்டுங்கிறது 1 பாயிண்ட் ஆகிடுமோ. நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, நம்ம ஒரு 4 பாஸ் போட்டிருந்தா we could have finished the game அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட்டுட்டு தூக்கி மேலே அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதட்டங்க. 4 பாஸ் ஒழுங்காக போடணுங்கிற அந்த ஒரு காம்னஸ் இல்லை. அந்த 4 பாஸ் ஒழுங்காக போட்டானாக்கா அவங்க வருவானுங்க. அவங்க 9 men தான் இருக்கானுங்க ப்ரெஸ் பண்ணுறதுக்கே. ஸோ அவங்கள தாண்டி நம்ம அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணப்புறம் நம்ம மேலே தூக்கி அடிச்சோன்னா எவனாச்சும் ஒருத்தன் எடுத்துன்னு போவான் அப்படிங்கிற அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. அந்த ஒரு காம்னஸ் இல்லை திங்கிங்கில். அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஒரு இதெல்லாம் நம்ம ஐக்கியம், ஃபுட்பால் ஐக்கியம், இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. அது அந்த சமயத்தில் நம்ம அவங்க ஆப்போனன்ட் ஒரு கோல் போட்டால் ஃபுட்பால் ஐக்கியம் 100லேருந்து 0க்கு வந்துடுறது. கரெக்ட். என்ன அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சமாச்சு மூளையோட விளையாண்டிங்கன்னா கேமை ஃபினிஷ் பண்ணலான்டானா, மற்றவனுக்கெல்லாம் பிபி கொடுத்து டேப்லெட்டை போட வச்சு அப்புறம் படுக்க வச்சு அப்பாடா கேம் முடிச்சிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறதே இவனுக்கு வேலையாக போயிடுச்சு. பட் ஆனால் ஆன் த ஹோலுங்க 6 games unbeaten, 4 wins. ஐடியலி இட் ஷுட் ஹவ் வின் 5. அந்த லீட்ஸ் கேமை கேவலமாக ட்ராப் பண்ணோம் கடைசியில் அந்த ஒரு ஈக்குவலைசர் கன்சிட் பண்ணி. தட் ஷுட் ஹவ் வின் 5 wins and a draw. பட் ஐ மீன் obviously it's 4 wins and a draw. Are we back? நான் கேட்க மாட்டேன். Is there improvement? It's been better. ரிசல்ட் நீங்கள் சொன்ன மாதிரி it speaks for itself. 4 wins 2 draws it's been better. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸ்டைல் ஆஃப் பிளேலாம் இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் அட் திஸ் பாயிண்ட் ஐ திங்க் ஃபோக்கஸ் ஹஸ் பின் ஆன் டிஃபென்ஸ். டிஃபென்சிவ்லி வி ஹவ் பின் மச் பெட்டர். ஸோ அதை நம்ம இது பண்ணணும். அதாவது 2 எபிசோட் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க ஒரே இதில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு. கரெக்ட் தான். ஸோ டிஃபென்ஸ் மேலே இந்த ஒரு 6 கேமாக ஃபோக்கஸ் இருந்திருக்கு அந்த வெஸ்ட் ஹாம் கேம்லேருந்து ஆரம்பிச்சு. அண்ட் டிஃபென்ஸில் ஐ ஹேவ் டு சே இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ் சொன்னால் இப்போ இந்த வேன் டைக் கிளியரன்ஸ் பண்ணாமல் இருந்தது மாதிரி, அதை தவிர லைக் ஆஸ் அ சிஸ்டம் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கும் டிஃபென்ஸில். அது தெர் இஸ் நோ டவுட். ஸோ அதனால் ஐ எம் ஹாப்பி வித் தட் as far as that goes. என்னோட இது என்னன்னாக்க லாங் டேர்ம் எய்ம்னு பார்த்தீங்கன்னாக்கா பை தி எண்ட் ஆஃப் த சீசன் அட்டாக்கும் கொஞ்சம் இஃப் வி ஆர் கிரியேட்டிங் சான்சஸ், நம்ம சான்ஸ் கிரியேஷன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில் இட்ஸ் மச் பெட்டர் தென் ஆர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்டா அப்படின்னு இருந்ததுன்னா ஐ வில் பி லைக் ஓகே this team is going somewhere next season அப்படின்னு. அதான் கேட்குறாங்க இப்போ எல்லாருமே ஓகே இந்த வின்ஸ் இட் இஸ் ஹைடிங் அவே த ஃபேக்ட் தட் வி ஆர் ஸ்டில் ஷிட் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் என்ன இருக்குது. ஓகேவா, என்னோட ஒப்பீனியன் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டீமுக்கு ஒரு 4 வின் அவங்க பார்க்கணும். ஓகே நம்ம 100% இல்லை இருந்தாலுமே வி ஆர் கெட்டிங் த வின்ஸுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுனாலே ஓகே நம்ம இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னீங்க ஒரு கோல் விட்டாலே போச்சு, இப்போ மறுபடியும் ட்ரா ஆயிரும் போல, போச்சு இப்போ மறுபடியும் தோத்துருவோம் போலங்கிற அந்த ஒரு பிளாக்கே தாண்டணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம சாணியடி செருப்படி வாங்கி டிச்சில் கிடக்கிறோம், அங்கிருந்து நேராக டாப்புக்கு போக முடியாது. அது மேபி ஒரு சாஃப் பண்ணலாம், ஒரு மொரினியோ பண்ணலாம், ஒரு குவார்டியோலா பண்ணலாம், மேபி ஒரு ஜிடேன் பண்ணலாம், இவங்கெல்லாம் பண்ணலாம், ஒரு ஆன்சலாட்டி பண்ணலாம். பட் ஸ்லாட் இஸ் நாட் பெப், he is not சாஃப், he is not வெங்கர், he is not such managers. உடனே போய் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டே தம்பி வாடா இப்போ நம்ம போடுறா 10 கோல் போடுறோம்டா 40 கேம் ஜெயிக்கிறோம்டானா அது நடக்காது. he is not that kind of a manager. கரெக்டா? ஸோ படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தப்பு இன்னும் இருக்கான்னு கேட்டால் தப்பும் இருக்குது.
நீ சொன்ன மாதிரி அட்டாக்ல ஒண்ணுமே தெரியல, போய் கேவலமா தான் பண்ணிட்டு கரெக்டு தான். ஸ்லாட்டா தான் சொல்லுவாரு. எனக்கு என்ன கடுப்புனா, உனக்கு 1 வீக் ட்ரைனிங்ல இருந்துச்சு, டாட்டனம் இதான் பண்ணுவானுங்கன்னு உனக்கு தெரியும், அப்படி இருந்துமே நீ அட்டாக்ல ஒண்ணுமே ஒர்க் பண்ணல பேசிக்கலி. எனக்கு அதுதான் வந்து கடுப்பு ஸ்லாட் மேல. இன்னுமே கேம் பிளே கேவலமா தாண்டா இருக்கு, உனக்கு வந்து ஒரு லோ பிளாக்கை பிரேக் பண்றதுக்கு உனக்கு ஐடியாவே இல்லை அப்படிங்கிறது. ஆனா நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஸ்டேஜ்ல வந்து ஐ எம் மோர் கன்சர்ன்ட் அபவுட் டிஃபென்ஸ் தாங்க. டிஃபென்ஸை சொலிடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ 6 கேம் ஆயிருக்கு ஓகேவா, சாலிடா இன்னும் ஒரு 10 கேம்ஸ் டிஃபென்ஸ் வந்து இஃப் தே கீப் திஸ் பர்ஃபார்மன்ஸ்னா, அதுக்கப்புறம் இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் சீயிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அட்டாக் சைடில். அது வரைக்கும் நான் ஐம் வில்லிங் டு சே அட்டாக் வந்து பரவாயில்ல, எப்படி போனாலும் ஓகே அப்படிங்க. ஏன்னா டிஃபென்ஸ் வந்து அட்லீஸ்ட் நில்னு முடிச்சா கூட ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் என்னோட இது, டிஃபென்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க, ஐ திங்க் இட் வாஸ் ஆல் டவுன் டு இண்டிவிஜுவல் எரர்ஸுங்க. இண்டிவிஜுவல் எரர்ஸ் ஆர் ட்ரையிங் அப் ரைட் நவ். ஐயோ சொல்லிட்டேனே. பட் ஆனால் சி ஹோல் கான்செப்ட் ஆஃப் இட் இஸ் வை ஃபிக்ஸ் சம்திங் வென் இட்ஸ் நாட் broken அப்படிம்பாங்க. இட் வாஸ் broken பிகாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் எரர்ஸ் அண்ட் 1 or 2 கண்டிப்பாக we were very open in the middle. அது நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்லாட் இஸ் லைக் நான் ஓப்பனாக விட போகிறதில்ல மிடில், அவ்வளோதான். கோல் போச்சுன்னா என்னால் இண்டிவிஜுவல் மிஸ்டேக்ஸ்னால தான் கோல் போகும் அப்படிங்கிறத வந்து தெளிவாயிட்டே இருப்போம். ஓகேவா, நவ் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் மறுபடியும் ஒரு வாரம் பிரேக் இருக்கு. வூல்ஸ் ஆட போகிறோம், ஹோம் கேம் ஆட போகிறோம், வூல்ஸுக்கு அப்புறம் லீட்ஸ் ஆடுறோம். ரெண்டுமே ரெலிகேஷனில் இருக்கிற டீமு, ரெண்டுமே ஹோம் கேம். லீட்ஸா இல்லை ஃபுல்லமான்னு தெரியல, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட் கேம்ஸ். லீட்ஸ் தானே. ஸோ ஹியர் போத் ஹோம் கேம்ஸ், போத் ஸ்ட்ரகிளிங் வித் ரெலிகேஷன். லீட்ஸ் வேறு நல்லா ஆடுறாங்க, இப்போ அவங்களோட போய் டிராவும் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஷோ ரியாக்ஷன், show that you mean it, you want to score the goals, you want to keep Anfield happy, you want to bring back that ஒரு joy factor பிளேயர்ஸ்க்கு, மேனேஜருக்கு, ஃபேன்ஸுக்கு, இதெல்லாமே கொண்டு வரதுக்கு you need that good football. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, some people don't want to accept that there is improvement. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் ஹெவி மென்டல் ஃபுட்பால் இல்லை, ஏன் 40 சான்ஸ் கிரியேட் பண்ணல, ஏன் 4 கோல் போடலை, அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறனே தெரியல. இட் இஸ் நாட் யர்கன் கிளாப். நான் கேட்டேன்ல இஸ் திஸ் தி லிவர்பூல் வேன்னு, தட் வாஸ் யர்கன் கிளாப்ஸ் வே. அவ்வளவுதான். இட் இஸ் நாட் தி லிவர்பூல் வே, அவ்வளவுதான். யாராச்சும் வந்து லிவர்பூல்ல ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஃபேனா ஆனது வந்து 2016க்கு அப்புறம் ஆனீங்க அப்படின்னாக்க, எப்போதுமே லிவர்பூல் அப்படி ஆடினது இல்லை, வெறும் கிளாப் இருக்கிற டைம்ல மட்டும்தான் அப்படி ஆடி இருக்கோம், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து இந்த மேனேஜர் ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன் வந்து ஆப்பனண்ட்டை போய் ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் அங்கேயே பாலை வின் பண்ணி அங்கேயே கோல் போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா, டேய் தட் டைம் இஸ் ஓவர், இட்ஸ் அ நியூ டைம். உனக்கு வந்து ஜெயிச்சாலுமே நான் கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னா, டோன்ட் வாட்ச் த கேம்ஸ், பேசிக்லி ஜஸ்ட் டோன்ட் வாட்ச் இட், அவ்வளவுதான். தேர் இஸ் நோ மோர் யர்கன் கிளாப், தட்ஸ் ஓவர். யூ ஹேவ் டு. அது மட்டும் இல்லை, இட்ஸ் நாட் ஜஸ்ட் கிளாப், லீகே வந்து நீங்க ஹை பிரஸ் பண்ணீங்கன்னா தே ஆர் பில்ட் டு பனிஷ் யூ இப்போ. ஸோ அதனால இருக்கு, அதாவது போத் ஃபேக்டர்ஸ், கிளாப்பும் இல்லை அண்ட் லீகும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ஹை பிரஸ் வேணா கேட்கலாம், ஏன் பண்ணல அப்படின்னு, பண்ணா என்ன பிரச்சனை இருக்குங்கிறது அதுவும் வந்து லீக்ல இப்போ நிறைய டீம் காமிச்சிட்டாங்க. கரெக்ட். அதனால வந்து அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் அதான் நீங்க சொன்ன மாதிரி படிப்படியான இம்ப்ரூவ்மெண்ட் அதுதான் வந்து எதிர்பார்க்குறோம். இப்போ ஆஸ் ஆஃப் நவ் லாஸ்ட் ஒரு 6 கேமா வந்து சைன்ஸ் ஹவ் பீன் குட், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ என்ன 4 wins 2 draws in 6 games என்ன 18 பாயிண்ட்ல we have taken 14, which is a good thing, which is a very good thing. So it should have been 16 ideally, but கேவலமா 14 வெச்சுக்கங்களேன், பரவாயில்ல 14 வெச்சுக்கங்களேன், it's still a very good thing. அதுதான் நான் சொல்றேன். பட் அதுதான். பட் எவ்வளவு 6th in the table, 5th in the table இப்போதைக்கு. இனிமேல் ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் தான், இனிமேல் ட்ரெம்பிளிங் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஆமா, ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். 5th in the table, level on points with Chelsea 4th இருக்காங்க. அவங்களோட கோல் டிஃபரன்ஸ் +12, நம்மளது வந்து +3. ஸோ அதுதான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் நிலைமை. 2 பாயிண்ட்ஸ் இல்ல 2 பாயிண்ட்ஸ் ahead of Sunderland. நெக்ஸ்ட் வூல்ஸ், அதுக்கு வந்து தனி வீடியோ வந்து பண்றோம். ஆனா இது என்ன விஷயம், நம்ம வூல்ஸ் ஆடும்போது ஆர்சனல் ஆர் பிளேயிங், செல்சி ஆர் பிளேயிங் வில்லா. இல்ல வூல்ஸ்க்குலாம் தனி வீடியோ போடணும், அவங்க 2 பாயிண்ட் எடுத்திருக்கானுங்க. அங்கதான் லிவர்பூல் கம்ஸ் இன், அங்கதான் நடக்கிறார் விநாயக். கரெக்டா ஃபர்ஸ்ட் வின் அவங்களுக்கு கொடுத்துட்டு டாடா காமிச்சிட்டு ஆன்ஃபீல்ட்லயே நிப்போம். ஏய் தேங்க்யூ ஃபார் கம்மிங், எடுத்துட்டு போங்க 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் வராரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி வந்து நடக்க போகுது பாருங்க. போய் பாயிண்ட்ஸ் விட்டு வர போறாங்க. Wolves வந்து they are on track to break the lowest points tally. 17 கேம்ஸ்ல 2 பாயிண்ட் எடுத்திருக்கானுங்க. lowest tally வந்து 9 பாயிண்ட் சீசன்ல.
9 டார்பி கவுண்டின்னு நினைக்கிறேன். 9 11 ஏதோ ஒன்று. தே ஆர் ஆன் ட்ராக் டு பிரேக் தட். இப்போ அதான் சொல்றேன், தட் இஸ் வேர் வி ஆர் கோயிங் இன்சைடு. இன்னும் 2 கேம் இருக்கு வுல்ஸ் குறையும். ஆளாக 6 பாயிண்ட் கொடுப்போம். வுல்ஸ் தேங்க்யூ, டெலிகேஷன்லாம் ஆயிராதீங்க, நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு வருவோம்னு நினைக்கிறேன். அதான் நடக்க போகுது. பட் ஃபர்ஸ்ட் கேம் ஆன்ஃபீல்ட்ல. பட் ஆமா, மக்கள் வேற வீடியோ கேட்பாங்க. ஸோ அந்த கேம் க்ளோஸரா வரும்போது வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? என்னைக்கு கேம்? சாட்டர்டே தான் கேம். 27. வெரி குட். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியூ எபிசோடு வரும். பட் வேற எதுவும் இல்லை என் சைட்ல இருந்து டாட்னம் கேமை பத்தி. இதுல வேற என் ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்துச்சு போன கேம். ஈசாக் ஒரு கோல், எக்கிட்டிகே ஒரு கோல். எல்லாருமே கமெண்ட்ஸ்ல இல்ல எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அப்பாடா, சேஷாத்ரி கூவுன கூவுக்கு கடைசியில ஈசாக்கு எக்கிட்டிகே கோல் போட்டானுங்க. அப்பா ஒரு வழியா அவர் பண்ணது கூவி நடந்துருச்சு அப்படின்னு யாரோ வந்து இதுக்கு ட்விட்டர்ல ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவுதான், நான் ப்ரெடிக்ஷன்ல இருந்து ரிட்டையர் ஆயிடலான்னு இருக்கேன். அதோட அவ்வளவுதான், ஈசாக் ரிட்டையர் ஆயிட்டாரோ நானும் ரிட்டையர் ஆயிடுறேன். ஃபுல் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டா சேஷாத்ரி. ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 8 days இருக்கு. 59 பேர் கணக்கு போட்டா 8 8 64, 8 பேர் பர் டே வேணும். 8 to 7 days கம்மியாக கூட இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஸ்டில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை காமிச்சிட்டே இருங்க. ஆமா, எல்லாருமே காமிங்க. 3500 அதான் டார்கெட். இன்னும் நான் இப்பதான் நம்பர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன். 39.9% வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அதை தவிர வேற எதுவும் இல்லை.